ஹாய் கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம இன்ட்ரோவர்ட் பாட்காஸ்ட்ல நம்ம பாட்காஸ்ட் கேட்குற சில ஆக்டிவ் லிசனர்ஸோட வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷன் வச்சிருக்கோம். அதுல வந்து ஒரு 3-4 கெஸ்ட் வந்து நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம். அவங்களோட வந்து ஒரு கொஸ்டினரி அண்ட் இன்டராக்டிவ் செஷன் இப்போ நடத்த போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட இப்போ ஆன்சர் பண்ணுறதுக்கு ஜாயின் ஆயிருக்கிறது ஜோல் ப்ரோ, அப்புறம் சாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் எல்லாரும். நான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்றோம். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கெஸ்ட் வந்து பவித்ரா. இவங்க வந்து எங்களோட பாட்காஸ்ட் வந்து எல்லா எபிசோட்ஸுமே லிசன் பண்ணி எங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாய் நிலேஷ். ஹாய் எவ்ரிஒன். ஹாய் ஹாய். ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ கொஸ்டின் இல்லை, லைக் ஐ ரியலி லைக் யுவர் ரிவ்யூ. அதாவது எப்படின்னா, நான் வந்துட்டு உங்க ரிவ்யூ லிசன் பண்றதே இப்போ லியோ நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்க ரிவ்யூ வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நான் வந்துட்டு எனக்கு என்னன்னா, நான் போய் லியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐ வாண்டட் டு லிசன். என்னோட பெர்ஸ்பெக்டிவும் இவங்களோட பெர்ஸ்பெக்டிவும் சேமா இருக்கா, நான் யோசிக்கிற மாதிரி தான். ஏன்னா சில பேர் சொன்னாங்க லியோ இஸ் வெரி நைஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டிட் லைக் தி செகண்ட் ஹாஃப். சீரியஸ்லி ஐ டிட் லைக் தி செகண்ட் ஹாஃப். ஸோ ஜிகர்தண்டாவும் எனக்கு அப்படித்தான். நீங்க சொன்ன ரிவ்யூவும் எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. திங் ஐ லைக் யுவர் ரிவ்யூ இஸ் பிகாஸ் நான் திங்க் பண்ற மாதிரி யூ கைஸ் டாக். அதனாலதான் வந்துட்டு ஐ லிசன் டு யுவர் ரிவ்யூஸ் அ லாட். லைக் அதுவும் நான் வந்துட்டு கேட்டுட்டு போய் படம் போக மாட்டேன். படத்துக்கு போயிட்டு அன்னைக்கு ஈவினிங் எல்லாம் வந்து நான் கேட்டிருக்கேன் ஆக்சுவலா. எனக்கு வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்ப சின்ஸ் நிலேஷ் ஃபைக் எல்லாரும் என் பேட்ச்மேட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே அவங்கள வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ண லிசன் பண்ணி தென் ஐ லிசன் த்ரூ அவுட். லியோலாம் நான் ஃபுல்லாமே லிசன் பண்ணேன். தட் வாஸ் சோ கனெக்டிங் ஃபார் மீ. நான் என் கூட போன ஃப்ரெண்ட் வந்துட்டு ஷீ டோல்ட் லைக் செம்மையா இருந்துச்சு படம், மாசா இருந்துச்சு, விஜய் இப்படி பண்ணிருக்காரு அப்படி பண்ணி. எனக்கு அது எதுவும் தோணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் சீரியஸ்லி குட். ஐ லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் சீரியஸ்லி குட். செகண்ட் ஆஃப் வந்துட்டு லைக் யூ கைஸ் டோல்ட் ஏதோ படத்துல இருந்து எங்கேயோ டைவர்ட் ஆகி இது வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் படமே இல்லை அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஜிகர்தண்டா வாஸ் ஆல்சோ லைக் இட்ஸ் அ கம்ப்ளீட் ஆர்ட் ஃபிலிம். எனக்கு வந்துட்டு அது நீங்க சொன்னதுமே ஒவ்வொரு ஒவ்வொரு ஃப்ரேமும் நான் வந்து அப்படி ரசிச்சு பார்த்தோட மூவி அது. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ ஹாவ் எனி கொஸ்டின் ஃபார் யூ கைஸ், பட் ஐ ரியலி லைக் யுவர் வே ஆஃப் ரிவ்யூவிங். மேபி தேங்க்ஸ். இட்ஸ் வெரி லைக் என்டர்டைனிங் ஃபார் மீ. அதான் அது மோர் ஆஃப் ரிவ்யூ மாதிரி நாங்க ஒரு டிஸ்கஷனாக கொண்டு போறோம். ரிவ்யூனா வந்து அது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் டிஸ்கஷன் நாங்க கொஞ்சம் இந்த ரைட்டிங் எப்படி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு டிஸ்கஷன் ஆனதுதான். ரொம்ப தேங்க்யூ. டிஸ்கஷன் ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லோகேஷ் ப்ரோ கேக்குறீங்களா? ஹாய் ப்ரோ. ஹாய். ஹாய். லோகேஷ் இல்ல, ஸோ எல்லாருமே மிஸ்டேக் பண்றதுதான். பட் இட்ஸ் ஃபைன். எனக்கு இட்ஸ் ஓகே ஓகே. லைக் எனக்கு வந்து பேசிக்கா வந்து வசிம் ப்ரோ வழியா தான் இது மொத்தமா எனக்கு தெரிய வந்தது. லைக் அவர் வந்து நான் ஐ திங்க் எவ்வளவு நாள் ஃபாலோ பண்றேன்னு எனக்கே தெரியல. ஐ திங்க் ஒரு 1 இயருக்கு மேல நான் ஃபாலோ பண்றேன்னு நினைக்கிறேன் அவரை. ஸோ லைக் அவரோட ஃபாலோ பண்ண எனக்கு வந்து அவரோட ஐடியாலஜியோட எனக்கு நல்லாவே செட் ஆகும். லைக் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த படம் பாக்குறதா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி ஐ திங்க் நான் அப்பதான் பாட்காஸ்ட் சரி கேட்கலான்றப்போ ஐ திங்க் அந்த டைம் தான் அந்த சூப்பர் ஹீரோ இது வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ வந்து எனக்குமே ஐ திங்க் இது ஒரு கொஷின்றதை தாண்டி எனக்கு வந்து இது ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபீட்பேக் மாதிரி தான். லைக் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சூப்பர் ஹீரோ வந்து நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ஸா இருக்கு. லைக் ஸ்டார்டிங்ல லைக் அந்த காமிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அது சொன்னது லைக் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஐ திங்க் லைக் இட் வாஸ் ஆல்சோ லைக் நான் ரொம்ப கம்மியா தான் பாட்காஸ்ட் கேட்பேன். ஸோ அவர் வழியா இது பண்ணிட்டு பேசினப்போ இது வந்து லைக் இட் வாஸ் ரியலி குட். அதனால எனக்கு வந்து அது உண்மையில ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. வேற ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? லைக் சார் ஐ மீன் லைக் கேட்கணும்னா அப்படின்னா ஜென்ரலா இந்த மாதிரி தான். லைக் நீங்க எப்படி உங்களுக்கு திடீர்னு லைக் இது ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு? ஏன்னா ஐ திங்க் ரொம்ப திடீர்னு ஆன மாதிரி தான் இருந்தது. லைக் நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன்னா திடீர்னு அவரோட வசிம் ப்ரோட ஸ்டோரியில இந்த மாதிரி பாட்காஸ்ட் எல்லாம் இருந்தது. லைக் எங்கேருந்து உங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்றதுலாம் தான். அது மேபி அது I want to speak about this. எனக்கு தெரிஞ்ச நிலேஷ் இஸ் a very big movie buff. அதனால வந்துட்டு maybe he had a thing like you had an idea, right நிலேஷ்? ஆமா இல்ல அப்படி இல்ல நாங்களே வந்து திடீர்னு தான் பிளான் பண்ணோம். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டான். ஆனா அவன் என்கிட்ட நிறைய மூவிஸ் பத்தி we used to talk. லைக் மூவிஸ் we used to talk so much. அதான் லைக் நான் கூட
இதானது. ஆனா வந்துட்டு என்ன சொல்லுவான், வந்துட்டு ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுவான். நான் கூட சும்மா சொல்றதுதான் செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லி நான் கவனிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டான். ஒரு 2 days 3 days ஸ்பேன்ல ஸ்டார்ட் பண்ணான். டக்குன்னு இட் வாஸ் ஆக்சுவலி இட் வாஸ் a very big effort from நிலேஷ். ஏன்னா ஒரு ஹோஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றது வந்து பெரிய வேலை. ஆனா ஒரு 3 daysல டக்குன்னு ஷாக்டு. என்னடா அவன் சும்மான்னு கூப்பிட்டான், சும்மா பேசலான்னு தான் கூப்பிட்டான். லைக் our first video was about Leo and it happened not through Discord. It was like a makeshift attempt. ஒரு கான்ஃபரன்ஸ் கால்ல தான் ஸ்டார்டிங் இதை ஆரம்பிச்சோம். ஸோ வந்து டக்குன்னு இது ஒன் பண்ணி அப்படி ஆரம்பிச்சோம். ஸோ நான் பிளான் இல்லாம நான் உள்ள வந்தேன். ஆனா ஆல்ரெடி இட் வாஸ் லைக் அ வெரி குட் வெல் பிளான் திங். அந்த மாதிரி தான் I'm saying maybe he had a plan already. நீங்க வந்துட்டு உங்ககிட்ட கேட்டு he convinced you guys. அதான் ஆக்சுவலா இது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்ன, நானும் வசீம் ப்ரோ தான். நானும் வசீம் ப்ரோ ஒரு எனக்கு வந்து ஒரு 2 years நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் நினைக்கிறேன். நாங்க ஒரு தனி கேங்கா, நான் ஒரு நேர்ல பார்த்ததுல ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே. அவரு ஒரு பெரிய மூவி கண்டிப்பா ஒரு பேஜ்லாம் வச்சிருக்காரு வசீம் ப்ரோ. ஸோ அவர் கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் வந்து வேற ஏதாவது சோசியல் இஷ்யூ பேசலாம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா தான் இருந்தது. அது பேசலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் அப்படி போயிட்டு, அதுக்கப்புறம் இல்ல அது ஒரு டெம்ப்ளேட்டடா போயிடும். ஏன்னா இப்போ ஒரு ரீசன்ட் பாட்காஸ்ட் நீங்க தமிழ்ல பாட்காஸ்ட் பண்றாங்கனாலே மேக்சிமம் அதான் பேசுறாங்க. ஸோ இது வந்து நான் ஒன்லி இந்த ஜானர் டிரைவனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நாங்க ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸோ ஓகே மூவிஸ் நிலேஷ் ப்ரோ வந்து வசீம் ப்ரோ 2 பேரும் லைக் அப்பல இருந்தே பாட்காஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. வந்துட்டு போத் ஆர் லைக் வெரி குட், என்ன சொல்றது, தே ஹேவ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்களோட நான் ஒரு நியூ கமர் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாட்காஸ்ட். ஸோ அவங்க கூட எனக்கு வந்துட்டு 2 வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளோட நான் தேர்ட் பர்சனா வந்து டிராவல் ஆகிறது வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு நிலேஷ் அண்ட் வசீம். தேங்க்யூ. அதுதான். ஸோ அதை அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான். அப்புறம் நாங்க ஸ்டார்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறமா இது எப்படி ஸ்ட்ரக்சர்டா போகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு இப்போ இந்த வேவ் 1 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை கம்ப்ளீட் பண்ண போறோம். சூப்பர். அப்படி லைக் அப்போ உங்களுக்கு ஏதாவது இப்போ எந்த படம் பார்த்து லைக் எப்படி சொல்றது, இப்போ நீங்க ஒரு மூவி பக்கம் நீங்க ஆயிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு படம் தானே உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்கும். லைக் மேபி இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப இன்னும் இவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த படம், இப்போ இது மாதிரி வந்து நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம், வேற செக் பண்ணலாம், அப்படியே அடுத்தடுத்து அது ஒரு செயின் ஈவெண்ட் மாதிரி தானே. ஸோ அடுத்தடுத்து நீங்க போயிருப்பீங்களா? ஸோ அது மாதிரி உங்களுக்குன்னா லைக் எந்த படம் கூட சொல்வீங்க? எனக்கு எனக்கு அது சரியா ஞாபகம்லாம் இல்லை ப்ரோ. நான் வந்து ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் கமல்ஹாசன் மூவிஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் தமிழ்ல வந்து கமல்ஹாசன் மூவி ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து நான் இது வந்தது. ஸோ அது பார்த்து நான் வந்து இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்களே, நம்ம இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ண மூவிஸை பார்க்கறதுக்கு பதிலாக அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறது வந்து ஃபர்ஸ்ட் கமல்ஹாசனுக்கு தான் நான் தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா வந்து என்னோட பேரண்ட்ஸுமே வந்து ஒரு கமல்ஹாசன் கம்மியா இருப்பாங்க. ஸோ வந்து எனக்கு வந்து அது அப்படியே அவங்களும் அதை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நானும் அதை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா வந்து ஹாலிவுட் சைடு வந்து அதான் அந்த ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்லயே சொன்ன மாதிரிதான் அந்த சூப்பர் ஹீரோ ஜானர் வழியா தான் உள்ள போனது. அதுக்கப்புறம் ஐ ஹர்ட் சம் பீப்புள் டாக்கிங் அபவுட் அதர் ஃபிலிம்ஸ் லைக் டரண்டினோ சரி, ஸ்டான்லி குப்ரிக் சரி. நான் வந்து டரண்டினோ, டேவிட் ஃபின்ச்சர் விட ஃபர்ஸ்ட் ஸ்டான்லி குப்ரிக் தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்புறமா இது எல்லாரை பத்தி தெரிய வந்துச்சு. அப்படி எல்லாரோட ஒர்க்ஸும் பார்த்து சில கொரியன் மூவிஸ் அந்த மாதிரி நிறைய பார்த்து. சூப்பர். நிலேஷ் ப்ரோ கம்பேர் பண்ணும்போது எனக்கு மூவி நாலேஜ் வந்துட்டு அவ்வளோ கிடையாது. ஆக்சுவலி கம்மி தான். ஏன்னா வந்து சின்ன வயசுல இருந்து அவ்வளோ மூவிஸ் பார்த்து வளர்ந்தா கிடையாது. பிக் பண்ணி நல்ல படங்கள் ரெக்கமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து சூஸ் பண்ணி பார்த்ததுதான். நான் வெரி பிக்கியா பார்த்ததுதான். ஸோ அப்படி பார்த்ததால என்னன்னா, அப்படி பார்த்தது காரணமா என்னவோ லைக் எது வந்தாலும் நான் பார்க்காம லைக் பிக் பண்ணி பார்த்ததால அதோட நுவான்சஸ் எல்லாம் நல்லா பார்த்து லைக் அந்த மாதிரி மூவிஸா பார்த்து எனக்கு வந்துட்டு சீரியஸ் இப்போ வரைக்கும் கூட எனக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி எனக்கு ஒரு ஹை தராது. ஒரு நல்ல கிராஃப்டட் மூவியை விட ஒரு மூவி இருந்தாலும் சரி, ஒரு அந்த எமோஷனல் ஹை ஹிட் வர்றது வந்து ஆக்ஷன் மூவி எனக்கு கொடுக்கவே கொடுக்காது. அந்த மாதிரி நான் டியூன் ஆயிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு பல ஆக்ஷன் மூவிஸ் வந்தாலும், எல்லா மூவிஸ் தமிழ் மூவிஸ் வந்தாலும் லைக் நம்ம இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது எனக்கு சேர்ந்து தோணும், இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டர் தோணிருக்குமே. நான் அந்த ஆங்கிள் பாக்குறதால ரீசெண்டா எனக்கு வந்துட்டு இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா எந்த படம் அப்படி டிஸ்கஷன் அப்படின்னு படங்கள் நடந்திருக்கு ஆரம்பிச்சது. ஆனா ரீசெண்ட் இந்த லாஸ்ட் 1 yearல வச்சுப்போங்க, எனக்கு வந்துட்டு ரீசெண்டா வந்துட்டு இது ஆக்சுவலி வெல் இன்னும்
பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. லைக் என்னை யோசிக்க வச்சது வந்து மாவீரன். அது நானும் எல்லாம் பார்த்தோம் ஆக்சுவலி. எப்படின்னா ஒரு ஆக்ஷன் மூவி தான், பட் இட் குட் ஹேவ் பீன் சம்திங் கிரேட் ஆக்சுவலி இஃப் இட் வாஸ் ட்ரீட்டட் வெரி வெல். அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் அதான் கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க வந்துட்டு சில மூவிஸ் பார்த்து நாங்களே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் அப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே. பாட்காஸ்ட் இல்லாம நாங்க தனியா பேசுவோம். இந்த மாதிரி இந்த படம் பார்த்தியா, அந்த படத்துல இப்படி நடக்குது. நான் நிலேஸ்வரம் தான் எனக்கு க்ளோஸ். பாட்காஸ்ட் மூலியமா எனக்கு வசீம் ப்ரோ தெரியும். அதுக்கப்புறம் அவரு கூடயும் நான் பேசுவேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் கடைசியில வந்தது லியோவா வந்து பிறந்தது ஃபர்ஸ்ட் எபிசோட். வசீம் ப்ரோ நீங்களும் சொல்லுங்க, உங்களுக்கு இதெல்லாம் எங்க இருந்து ப்ரோ உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்துச்சு? ப்ரோ நான் சும்மா சின்ன ஸ்டோரி தான் ப்ரோ. அதெல்லாம் நம்ம மூவி ஃபேஷனேட்டா பார்ப்போம். எல்லாருமே ஹாய் ஃபர்ஸ்ட். எல்லாம் வந்திருக்கீங்களா? ஜோயல் ப்ரோ, ஃபைட் ப்ரோ, ஹாய். லோகேஷ் ப்ரோ, நிலேஷ் ஹாய். அதான் ப்ரோ, மூவி நம்ம நார்மலா பாக்குறது தான். இது எப்போ நமக்கு வந்து ஒரு லார்ஜர் தென் லைஃபா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா, தமிழ் சினிமால என்ன ஸ்டார்ட் ஆனிச்சு ஃபர்ஸ்ட். நம்ம ரொம்பலாம் போவேணாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஜிகர் தண்டாபா எனக்கு வந்து ரொம்ப ஒரு நம்மளும் ஒரு ஃபிலிம் மேக்கரா நம்மளும் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆளாமே இல்ல, உண்மையாவே சொல்றேன். அது 14 டைம்ல ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2014 அது. அப்பதான் அத பாக்குறப்போ அப்ப வந்து அண்ணனுங்களா இருப்பானுங்க, அவனுங்கதான் கூட்டு போறானுங்க ஜிகர் தண்டா. அந்த வேவ் எல்லாம் அப்பதான் வருது. ஜிகர் தண்டா, சோதுகவும் அதெல்லாம். சோ இது நியூ வேவா போறோம். ஜிகர் தண்டா நான் பார்த்தப்போ எனக்கு அந்த கதை புரிஞ்சுதா இல்ல என்னன்னு தெரியாதானா, எனக்குள்ள என்னவோ ஓப்பன் ஆச்சு. அது வந்து ஃபிலிம் மேக்கர் ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பெரிய ஒரு இதே உள்ள வந்து பூம் ஆகுது. என்ன செம்மையா இருக்கு, பரவாயில்லையே. இப்ப நம்ம வந்து எதாவது வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம்ல ஜிகர் தண்டாவை. எனக்கு வந்து ஒரு ஃபிலிம் மேக்கரா அப்படி ஒரு படம் அப்படின்றது ஜிகர் தண்டா தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய சூப்பர் ஒரு சூப்பரான டைம் ஆக்சுவலி இண்டஸ்ட்ரிக்கு. அந்த சூதுகோவம் அந்த மாதிரி இந்தி ஃபிலிம்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி நான் இப்போ ஒரு 1 இயரா கொஞ்சம் பிரேக் விட்டுட்டேன் அந்த பேஜ்ல. நீங்க பாத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ளோஸா பாட்காஸ்ட் போட்டோன்னே எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு அப்பதான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்பதான் ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. அதான் ஜிகர் தண்டா 2க்கு அப்புறம் தான் நான் மறுபடியும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். மறுபடியும் 1, 2 1 இயர் கழிச்சு மறுபடியும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதான் அது எவ்வளவு நிறைய ஹாலிவுட் மூவிஸ் நம்ம பார்க்கணும்ல. ஸ்கார்சிசி மூவி, டாரண்டினோ மூவி, கியூபிரிக் மூவி, நோலன் மூவி, நிறைய எல்லாமே இன்ஸ்பயர் பண்றாங்க. ஓகே ப்ரோ. ஜோ ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஹலோ. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த 2019 வரைக்குமே பெருசா நான் இந்த படம்லாம் பாக்குறதுலாம் சுத்தமா பார்க்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மேபி பார்த்தாலும் இந்த சூப்பர் ஹீரோ கண்டென்ட் அப்படிதான் கன்சியூம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா நான் யூடியூப் உட்காந்து அதிகமா நான் எப்போதுமே பார்ப்பேன். யூடியூப்ல பார்க்கும்போது நான் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் வீடியோஸ் எப்போதுமே எனக்கு அப்பப்போ ரெக்கமெண்ட் ஆகிட்டே இருக்குவேன். என்ன சொல்றது, detailing in a Nolan film, how to detail in how detailing is done in a Scorsese film, how Tarantino writes a scene, அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் இருக்குல்ல, உங்களுக்கு தெரிய வருதுல்ல. அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க எனக்கு அப்படியே கொஞ்சம் சரி அது ஓகே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூவி வந்து என்டர்டைன்மெண்டா நினைச்சிட்டு இருந்தோம். அந்த ஃபில்ம் மேக்கிங்ன்றத நம்ம என்னைக்குமே ரசிச்சதே இல்லை. இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீடியோஸ்லாம் நான் அப்படியே என்ன சொல்றது டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பிடிச்சிருச்சு. சரி, அப்ப இவ்வளோ ஒர்க்கு போதா ஒரு படத்துக்குள்ளார அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஏர்ஜ் வந்ததுதான். இப்போ இன்னும் நிறைய படம் உட்காந்து நம்ம கன்சியூம் பண்ணணும், இன்னும் நிறைய பார்க்கணும். எந்த படமா இருந்தாலும் சரி படத்தை ரசிக்கவும் கத்துக்கணும். சும்மா என்டர்டைன்மெண்ட் வேலைக்காக மட்டும் பார்க்காம அவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த படத்தை அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க, அந்த படத்தை எடுக்கும்போது முக்கியமா அவங்க என்ன மென்டாலிட்டியில இருந்திருப்பாங்க, அது நம்ம ஒரு தடவை நம்மளே யோசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரி வளர்ந்ததுதான். நெக்ஸ்ட் கெஸ்ட் போயிடலாம். ஸ்மிருதி அன்மியூட் பண்றீங்க. ஹாய். ஓகே, hi Nilesh, hi. So இவங்க தான் எனக்கு actually தெரியும் from the entire crew that is here right now. So I basically started listening because both of them, Nilesh and Shaik, are like my friends, and they were like super excited about this podcasting. So they were like they personally அவங்க ரெண்டு பேரையும் தெரிஞ்சாலே we'll know that they always have a lot of opinions about anything that's going on. So and
me as a person, like I'm like the opposite of Pavitra in this case. Now, before watching film, I like to go through reviews, or I like to listen to different people's opinion and then watch a film. So it was like Leo Arkatom or uh, whatever reviews that they have put up. Yeah, the discussions. It has always been like I know what I'm up for if I listen to that discussion. Mari or feeling I will say. And additionally, social cause and political views, oh my god, they both are full of it. So அவங்க நேர்ல பேசும்போது கேட்கும்போதே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இஃப் they're gonna record it and put up a podcast, so why not listen to it? And I gave it a listen. But especially in the Star worship and all, like the conflicting views are really very interesting to listen to. கேட்கறதுக்கே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். So that's why I started listening to it. And you basically Nilesh பேசும்போதே he just light up when he talks about the podcast and stuff. So yeah, so I do have a question for both of you, like, or for all of you here. So what do you like? How do you intend on? You already solid like you wanted to do, do it in waves, and you wanted to, develop whatever you're doing right now, and probably monetize it too. So what's your plan? என்னோட பிளான் வந்து இப்போதைக்கு நாங்க என்ன பண்றோம்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த பாட்காஸ்ட் அப்படின்றதுனா, இந்த தமிழ் பாட்காஸ்ட் இண்டஸ்ட்ரியில வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய பாட்காஸ்ட் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஷும்மி அப்படின்ற பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி தான் ஓரளவுக்கு எல்லா தமிழ் பாட்காஸ்டர்ஸுமே வந்து எல்லாருமே சொல்லலாம் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களே காப்பி பண்ற மாதிரி வந்து ஒரு ஃபீலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் பாட்காஸ்ட் வந்துடணுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற ஐடியா வரும்போது நம்ம அந்த டெம்ப்ளேட்ல போவேணாம், ஒரு ஜானர் ட்ரிவன் இதுல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிச்ச பிளானு. இப்போ வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ் எப்படின்னா, இப்போ வந்து நாங்க ஒவ்வொரு டாபிக்ஸும் ஒரு வேவா இப்போ கன்சிடர் பண்ணுவோம், ஒரு சீசன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வந்து அடுத்த வேவ் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் பத்தி பேசலான் இருக்கோம், இல்லை வந்து சாதாரணமா இந்த சுற்றுச்சூழல்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசலான் இருக்கோம். இந்த மாதிரி ஜென்ரல் டாபிக்ஸ் எல்லாமே வந்து பாட்காஸ்ட்ல பேசலான் இருக்கோம். அதே மாதிரி ஃபிலிம் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ஷார்ட் ரிவ்யூஸா யூடியூப்ல வாய்ஸ் ஓவர் மாதிரி போடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. சோஃபார் நாங்க இதுதான் பிளான் பண்ணிருக்கோம். சூப்பர் நீங்க சொல்ல சொல்லுங்க ஜோல் ப்ரோ. ஓகே. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, பாட்காஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. எப்படின்னா லைக் பாட்காஸ்ட் இல்லை, சம்மோ ஐ ஷுட் வாய்ஸ் அவுட் மை ஒப்பீனியன்ஸ், அவ்வளோதான் எனக்கு எப்போதுமே. எனக்கு என் ஃப்ரெண்டும் ஆக்சுவலி என்ன சொல்லி நிலேஷ் எல்லாருமே மியூச்சுவல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே ஏற்கனவே பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தான். அவங்கள அப்போ நானும் பண்ணாமான்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்தபோது ஒரு பயமும் இருந்துச்சு. சரி நம்ம ஏதாச்சும் வாயை விட்டு நம்ம இன்டர்நெட்ல எப்போதுமே உங்களுக்கு தெரியல எல்லாமே டாக்குமெண்ட் ஆகிட்டு இருக்குன்ட்டு ப்ராப்பரா. இப்போ நம்மளே அந்த கண்டென்ட் எடிட் பண்ணாலும் யாரோ ஒருத்தர் வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாரு எங்கேயோ. அந்த டாக்குமெண்ட் ஆகிட்டு இருக்குன்றதுக்காகவே நான் எப்போதுமே கொஞ்சம் பின்வாங்கிட்டே இருந்தேன். சரி இது வேணான்ட்டு ப்ளஸ் ஒரு டைம் கன்ஸ்ட்ரைட்டும் இருந்துச்சு. அப்புறம் நிலேஷ் வந்து எனக்கு வந்து நிலேஷ்ட வந்து நான் அடிக்கடி பேசுவேன். நான் உட்காந்து இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்றது இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணணும்னா எனக்கு வந்து என்னோட ஐடியாலஜி அதான் முன்னாடி ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்பப்போ இல்லைனாலும் கொஞ்சம் அந்த ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு. என்ன சொல்றது, அவருக்கு எனக்கு கொஞ்சம் like from whatever people who listen to your podcast இந்த மாதிரி ஏதாவது like என்னடா சொல்றீங்க அப்படிதான் சண்டை மாதிரி வந்திருக்கா from whatever you already posted? Has anybody really gotten offended and அப்படியேதான் ரிவ்யூஸ் இருந்திருக்கா? விஜய் எல்லாம் வந்துட்டு நீங்க அப்போஸ் பண்ணி பேசுறீங்க, லைக் இட்ஸ் நாட் வாட் லியோ வந்துட்டு இட் வாஸ் நாட் லைக் எக்ஸ்பெக்டட் அளவுக்கு இல்ல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல, பட் நம்ம அதை அப்போஸ் பண்ணி பேசணும். அதுக்கு வந்துட்டு did you guys ever get offended? இல்ல அதுக்கு வந்துட்டு அது என்னன்னா ஆடியன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு, டார்கெட் ஆடியன்ஸ். எப்படின்னா வந்துட்டு ஸ்பாட்டிஃபைல வந்துட்டு நம்ம பாட்காஸ்ட் வந்து சூஸ் பண்ணி கேட்கறாங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு இந்த லைக் எப்படி சொல்றது, ஒரு விஜய் ஃபேனா இருந்து வந்து கேட்டு அஃபண்ட் ஆகிற அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபியூச்சர்ல இருக்கலாம். ஆனா அன்னைக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்ல போடுறதோ இல்ல வந்து ஒரு யூடியூப்ல ஓப்பன் ஆடியன்ஸ், ஸ்பாட்டிஃபை வந்து ஒரு க்ளோஸ்ட் ஆடியன்ஸ் தானே. எப்படின்னா சூஸ் பண்ணி உள்ள போய் அப்படி வர்றது தானே. லைக் ஒரு யூடியூபோ இல்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல போடுறதுல வர்ற நெகட்டிவிட்டி கிரிட்டிசிசம் வந்துட்டு அது அதிகமா இருக்கும். இதுல அந்த அளவுக்கு இன்னும் நாங்க ஃபேஸ் பண்ணல, அவங்க ஃபேஸ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். நிலேஷ் ப்ரோ, வசீம் ப்ரோ ஃபேஸ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன்.
ஆமா ஆமா. இல்ல நான் வந்து என்ன இதுல ஐடியானா ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு விஜய் ஃபேனே வந்து கேட்கட்டும்ன்றேன். நான் அவன் கேட்க வேணாம்னு நான் அதுதான் தான் இல்ல மைண்ட் ஆக்சுவலி அவனும் வந்து கேட்டு இதுல எஜுகேட் ஆகட்டும். ஓப்பன் ஃபார் டிபேட். நாங்க ம். வந்து யாரையும் எப்படி சொல்றது, இவன் நடிக்க லாய்க்கு இல்ல, அபியூஸ் அப்படிலாம் யாரும் போல. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டர்லாம் பண்ணலாம், இல்லைன்னா இந்த அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. எந்த விஜய் ஃபேன் அஜித் ஃபேன் யாரா இருந்தாலும் சரி, we are open for debate. நீங்க வாங்க வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஈவன் இஃப் our views are wrong, if you can prove us wrong na it's fine, it's healthy. நம்ம கூட நடக்கிற சண்டை அப்படி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கடைசியில ரிசல்ட் ஹெல்த்தியா போய் முடியுதா, லைக் somewhat benefits both sides, அந்த மாதிரி தான், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் பாக்குறோம். இன்னொரு விஷயம் வந்துட்டு, இந்த வேவ் 1 அப்புறம் இந்த வேவ் 2 அப்புறம் இந்த பிக் பிளான்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நிலேஷ் ப்ரோ, வசிம் ப்ரோ, இவங்க அப்புறம் இவங்கலாம் தான் பிளான் போட்டாங்க. ஸோ இவங்க தான் நடத்துறது. நான் வந்துட்டு அவங்க என்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் அப்படியே வந்து பேசுவேன். இப்போதைக்கு எனக்கு அவ்வளவுதான் தெரியும். நிலேஷ் ப்ரோ, வசிம் ப்ரோ தான் சொல்லிருக்காங்க. இப்ப கூட 5 நிமிஷம் முன்னாடி தான் கேட்டுட்டு இருந்தான் என்னடா பிளான் அப்படின்ற மாதிரி. அதான் என்னடா டாபிக்னு கேட்டிருந்தேன், நான் சொல்ல மாட்டேன்டான். அது ஏதோ அந்த வசிம் ப்ரோ நீங்க சொல்லுங்க. என்ன கொஸ்டின் என்னது? ஒரு 2-3 பேர்ட்ட போனோம்னு மறந்துட்டேன். ப்ரோ இது ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. ஃபியூச்சர்ல நம்ம என்ன கோ வித் ஃப்ளோ தான். நம்ம என்ன பிளான் பண்ணோம்? இதே இந்த வேவ் 1 2 இதே பிளான் பண்ணி இன்னொரு 1 வீக் இருக்குமா நம்ம பேசி? 1 வீக் 2 வீக். வேவ் 1 2 நீங்க பேசி சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட். இல்ல இது வந்து இந்த ஹோல் பாட்காஸ்ட் ஐடியா வந்து ஃபுல்லா நிலேஷோடது தான். நிலேஷ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருவாரு. நான் இந்த மாதிரின்னு அதுல வெறும் கரெக்ஷன் மட்டும் தான் சொல்லுவேன். அது ஆல்ரெடி அவர்கிட்ட பிளான் இருக்கும். நான் என்ன கரெக்ஷன் சொன்னேன்னா, அது அவர் மைண்ட்லயே இருந்துச்சு. வேவ் 1 வந்து ஃபுல்லா சினிமா பத்தி நம்ம பேசுறோம்ல. சோ அத ஃபினாலே முடிச்சுட்டு நம்ம வேவ் 2 என்ன பண்ணுவோம்னாக்கா, அவே ஃப்ரம் தி சினிமா, ஃபுல்லாவே சினிமா விட்டு அவே போயிட்டு, ஏன்னா நாங்க அதையும் பேசிப்போம். நாங்க சினிமா மட்டும் பேச மாட்டோம், நிறைய விஷயம் பேசிப்போம். இடையில ஒரு டிராமா பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் 2 பேருமே. இதை ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாமே. ஜென்ரலா தான் ஐடியாவே எங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸ்னாக்கா அவரோட அவைலபிலிட்டி என்னோட அவைலபிலிட்டி தான். இப்போ நான் வந்து ஒரு ஒர்க்ல இருந்தேன், நான் ரிலீவ் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் தேடிட்டு இருக்கேன். ஸோ இவர் வந்து இந்த இன்டர்ன்ஸ் முடிச்சுட்டு அந்த ஃப்ரீயா இருக்கிற டைம் இதுதான் எங்களுக்கு. இப்போ அவரு நாளைக்கு பிஸி ஆயிட்டாருன்னா மேபி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நாங்கள் ஆக மாட்டோம் 2 பேரும். பேரலாம் கண்டினியூ பண்ணலான்ற ஐடியா தான் 2 பேருக்குமே. ஸோ அதுதான் ஃபியூச்சர் பிளான்ஸ். அவர் என்ன சொல்றாரோ. என்னன்னா இப்போ பிளான் ஓரளவு போட்டிருக்கோம். அந்த பிளானை ஃபாலோ பண்றதா நம்ம பிளான் ஆகணும். இப்போ ஆக்சுவலி லைக் வித்வுட் எனி ஹிக்கப்ஸ் அந்த மாதிரி லைக் இப்போ பிளான் எல்லாம் பண்ணிடுவோம், ஃபாலோ பண்றதா கஷ்டமா இருக்கும். ஃபாலோ பண்றது கஷ்டமா இல்ல, நாங்க ஒரு 5 போஸ்ட் போட்டு 6வது போஸ்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியல இன்ஸ்டால போடுறதுக்கு. காலையிலே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் என்னையா போஸ்ட் போடுறது இன்ஸ்டால. அது மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கு பேசணும். அதுதான் அதான் சொல்ல வரேன். லைக் இட்ஸ் நாட் லைக் ஃப்ளோவா போகணும், ஆனா அது வந்துட்டு ஒரே லெவல்ல கொண்டு போகணும் தான் நான் பாக்குறேன். லைக் வித் சேம் எனர்ஜி, வேற ஒன்றும் இல்லை. இப்ப நமக்கு டைம் இல்ல, லைக் ஆளுக்கு டைம் இல்ல. நானும் நிறைய டைம் மேக்கப் பண்றேன், நிலேஷ் ப்ரோ, வசிம் ப்ரோ, ஜோயல் ப்ரோ எல்லாரும். ஆனா we should somehow make it work. Like என்ன சொல்றது, we should push அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அபி கிட்ட போயிடலாம். ஹலோ அபி, கேக்குதா? ஹலோ. பிஃபோர் கொஸ்டினுக்கு முன்னாடி நான் ஃபீட்பேக் சொல்லிடுறேன். நிலேஷ் வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும். லைக் முன்னாடியே பாட்காஸ்ட் நான் வந்து கேட்டிருக்கேன். அது மோஸ்ட்லி வந்து சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் ஜென்ரல் இஷ்யூஸ் அது ரிலேட்டடா தான் இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் ரெகுலரா கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சடனா ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒகேஷனலி கேட்டுட்டு இருந்தேன், ஏன் ஸ்டாப் ஆயிடுச்சு, திரும்ப போடலாம்ல அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி இதுல வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா அதுவும் ப்ரொஃபஷனலா வேற போட்டுட்டு இருந்ததுனால நான் கேட்க ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருந்தது. ஸோ என்னோட கொஸ்டின் வந்து, நீங்க சொன்னீங்கல்ல இப்போ வேவ்ஸ் மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு, அதுல பாலிடிக்ஸும் இன்க்ளூட் பண்ணுவீங்களா? பிகாஸ் நீங்க பேசுறதெல்லாம் உங்க பாட்காஸ்ட்ல நீங்க எல்லாருமே பொலிட்டிக்கலி ரொம்ப அவேரா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அது பத்தியும் நிறைய பேர் பாலிடிக்ஸ்னா ஐயோ நான் பேச மாட்டேன் எங்கேயா மாட்டிப்பேன் அப்படின்னு பயப்படுவாங்க.
நீங்க அதை பத்தி பேசுவீங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து நீங்க எல்லாருமே வேலை ஒர்க்ஸ் பண்ணிட்டு பாட்காஸ்ட்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றது கஷ்டமா இருக்கு சொல்லுவீங்கல்ல. ஆமா ஆமா. ஸோ அந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது எப்படி ஃபீல் ஆகுறீங்க? லைக் உங்க பேஷனுக்காக டைம் ஒதுக்குறது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் ஜோல் ப்ரோ சொன்ன மாதிரி இது டாக்குமெண்டேஷன்லாம் எல்லாம் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து நாங்க செகண்ட் ஹேண்டா இது வந்து ஏன் நாங்க பாலிடிக்ஸ் பேசல அப்படின்றது ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி தமிழ் பாட்காஸ்ட் கம்யூனிட்டி தான். எல்லாருமே அதான் பேசிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கன்சர்னா இருந்துச்சு. ஸோ வந்து இங்க நான் வந்து நான் சினிமால ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஒப்பீனியனை ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாலிடிக்ஸ்ன்ற விஷயத்த வந்து நான் ஒரு சப்டிலா ஹேண்டில் பண்ணணும் தான் நினைக்கிறேன். நான் ஒரு காரசாரமா வந்து நான் அதை பேசிட்டு போனோம் மத்த இது மாதிரி அப்படின்றது வந்து எனக்கு தாட்டே இல்லை. அது நான் தப்புன்னு சொல்லல. டிபேட்டா இருக்கக்கூடாது, டிஸ்கஷன் இருக்கணும். அதான் எனக்கு வந்து அது ஒரு சப்டிலா போகணும். இது ஒருத்தனை வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து என்னோட ஐடியா வச்சு. ஸோ வந்து அது இப்போ எடுத்தோடனே நான் வந்து அதை ஆரம்பிச்சேன்னா அது எப்படி பீப்புளுக்கு ரீச் ஆகும்னு தெரியலன்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன சொல்ற, சினிமாவை இப்போ எல்லாருமே கனெக்ட் பண்ணும். எந்த ஆடியன்ஸ் இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்றது சினிமா தான். சினிமாலே நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நாங்க எப்படி ஒரு விஷயத்த அப்ரோச் பண்றோம், எப்படி இப்போ சினிமானா எப்படி நாங்கள் சினிமா எஜுகேட் பண்றோம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இதுல கொடுத்து அதுக்கப்புறமா நாங்க பாலிடிக்ஸ்னு பேச வரும்போதும் அதுக்கு ஒரு ப்ராப்பரான ரிசர்ச் அப்புறம் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணிட்டு, ஏன்னா வந்து இப்போ நாங்க பாலிடிக்ஸ் பேசணும்னா நாங்க வந்து ப்ரெஸ் கிடையாது, இல்ல ஒரு இது கிடையாது. நாங்க ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் பாஸ்டர் மட்டும்தான். ஒரு நியூஸ் வருதுன்னா அதுக்கேற்ற ஒப்பீனியன் மட்டும்தான் நாங்க பாஸ் பண்ண முடியும். நாங்க ஒரு ஃபேக்ட் செக்கர்ஸும் கிடையாது. ஸோ வந்து பாலிடிக்ஸ் பேசும்போது எப்பயுமே ஃபேக்ட் செக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து என்னன்னா அதுதான் சொல்றேன். இப்போ நாங்க பாலிடிக்ஸ் பேசணும்னால பேசுவோம், பட் வந்து நாங்க சப்டிலா பேசுவோம். இதுதான் எங்களோட ஐடியா. இன்னொரு விஷயம் வந்துட்டு பாலிடிக்ஸ் பேசும்போது வி கான் ஸ்பீக் இட் சோ ஃப்ரீலி ஆஸ் லைக் ஒரு மூவிஸ் பத்தி சினிமா பத்தி பேசுறதோ. ஏன்னா நிறைய லைக் நம்ம இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வி கான் லைக் டேக் இன் ஆஸ் என்ன சொல்ற ஆஸ் இட் கம்ஸ். ஒரு ஃப்ரீயா அப்படி எடுத்துட முடியாது. ஏன்னா நாட் அபவுட் என்ன நினைப்பாங்க அப்படின்னு இல்லை, பொலிட்டிக்கலி வி ஷுட் சவுண்ட் கரெக்ட்லி. லைக் சினிமால வி கேன் கோ ஆன் அண்ட் ஆஃப் த டாபிக் அந்த மாதிரி. ஆனா பொலிட்டிக்கலி வரும்போது வி ஷுட் பி பொலிட்டிக்கலி சவுண்ட் வெல் ஸ்பீக்கிங் அபவுட் டாபிக்ஸ், சென்சிட்டிவ் டாபிக்ஸ் லைக் திஸ். அது மாதிரி நான் ஜோல் ப்ரோ நீங்க எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு பயம் இருக்கடா செய்யுது. என்னன்னா நான் வந்து என்ன சொல்றேன், பாலிடிக்ஸ்லாம் நான் வந்து பயங்கரமா இறங்கி அடிக்கிறாரு. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நான் ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்ஸ்லாம் உட்காந்து பேசுவேன். நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே நீங்கலாம் ஓரளவுக்கு என்ன சொல்றது சென்சிட்டிவா பேசுவோம். லைக் எங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாருக்குமே இருக்கும் ப்ராப்ளம். பட் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு தெரியும் என்ன சொல்றது சோஷியல் மீடியா ரெகுலேஷன்ஸ், இப்போ கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ரிக்ரெசிவா இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது நாங்க இன்னும் ஃபைனான்சியலா ஸ்டேபிள் ஆகும் போது எங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்லாத போது இந்த மாதிரி பிரச்சனைகளை போய் மாட்டிடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்றது என்னால வேற யாரும் மாட்டிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கு. அதனாலதான் நான் பாட்காஸ்ட் ஆரம்பிக்காததுக்கு நான் தனியா ஆரம்பிக்காதது அதுவும் ஒரு காரணம். இப்பயும் நான் கம்முன்னு இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் அதுதான் உண்மை. ஓகே ப்ரோ. ராசிங் ப்ரோ நீங்க நம்ம குரூப் இருக்குல்ல, நம்ம இப்போ ஜாயின் பண்ண குரூப் இருக்குல்ல நிலேஷ் ப்ரோ, நம்ம ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணோம்ல. சோ அந்த குரூப்ல என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு டிபேட் வந்து போகும். அந்த மீம்லாம் இருக்கும்ல, ஜிசி லீக் ஆனோனே எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆமா, அந்த லெவல்ல ஒரு டிபேட் வந்து போகும். அந்த டிபேட் எங்க போகும்னாக்கா, 2 பேரும் வந்து சண்டை போட்டவனுங்க 2 பேருமே குரூப் அவுட் லெஃப்ட் ஆயிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. ஸோ நிறைய நாங்க பாலிடிக்ஸ் தான் வந்து சொல்லப்போனா நிறைய பேசணும். நான் அதான் நிலேஷ்ட சொல்லிட்டே இருப்பேன் எப்பவுமே, நம்ம சினிமாவை பேசுறோம் பட் அதையும் தாண்டி நிறைய பாலிடிக்ஸ் பேசணும். நான் பாலிடிக்ஸ் மீன்ஸ் வி ஹாவ் டு எக்ஸ்பிரஸ்ல நம்ம என்ன இது என்ன கரெக்ட் இது என்ன தப்புன்றது நம்ம நிறைய எஜுகேட் பண்ணோம். பட் நாங்க ஏன் அதை எடுக்காம இருக்கோம் இன்னும் அப்படின்னா, நிறைய ரிசர்ச் பண்ணோம். இப்ப சினிமா நம்ம பாக்குறோம்,
ஒரு 2.5 மணி நேரம் பாக்குறோம், அதை பத்தி ஒரு 1 மணி நேரம் நாங்க தனியா டிஸ்கஸ் பண்றோம், அதுக்கப்புறம் வந்து பாட்காஸ்ட் பேசுறோங்கிறப்போ அது அது அப்படியே முடிஞ்சிடும் அதோட. பட் நீங்க பாலிடிக்ஸ்ல வந்து நீங்க சம்திங் நீங்க ஒரு ஏதாச்சும் உங்களுடைய வியூஸ் நீங்க பேசணும், இல்லை இது இது தப்பு இது ரைட்டுன்னு சொன்னாக்கா வி ஹேவ் டு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும், ரிசர்ச் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு. ஈஸியா வந்து பேசிட்டு நம்ம மைண்ட்ல இருக்கிறத பேசிட்டு போயிடலாம். நம்ம நம்ம எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கும். எல்லா நீங்க இவரு கரெக்ட்னு சொல்லலாம், இவரு கரெக்ட்னு சொல்லலாம். பட் என்ன கரெக்ட்ன்றது நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம படிச்சாதான் தெரியும் ஒரு விஷயத்த பத்தி. ஸோ அதுக்கு நிறைய டைம் எடுக்கும்ன்றதுனால இப்போதைக்கு பேசாம இருக்கும். அதுதானே ரிலேஷன். இப்போதைக்கு பேசாம இருக்கும். கண்டிப்பா பேசுவோம்னு நினைக்கிறேன். அதுதான் நிறைய நிறைய அத வந்து ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒரு சப்டலா தான் ஆமா பேசணும். ஆமா ரொம்ப போட்டு இது பண்ணி அதெல்லாம் இல்ல. பட் நம்ம எப்பவுமே பேசிடணும். இப்போ இந்த விஷயத்த இல்லப்பா எனக்கு எதுக்கு அப்படின்றது வந்து நானே இப்பதான் அதை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இந்த ஒரு 1 இயர் 1.5 இயரா தான் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப இதா ஃபீல் பண்றேன். என்னன்னாக்கா இன்செக்யூரா ஃபீல் பண்றேன். என்னன்னாக்கா நம்ம பொலிட்டிக்கல் வியூஸ் நம்ம ஏன் இவ்வளவு கிளாரிட்டியா இருந்தோம், ஒரு கட்டத்துல கிளாரிட்டியா இருந்தோம். ஒரு டைம்ல நம்ம எல்லாமே ஒரு ஒரு விதத்துல வந்து கிளாரிட்டியா இருந்தோம். இப்போ வந்து சம்திங் நம்மளை சுத்தி நடக்கிறது ரொம்ப சரியெல்லாம் இருக்கு. எதை எக்ஸ்பிரஸ் பண்றது, எது தப்பு ரைட்டு நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல. அது எல்லாத்துக்குமே உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நடக்கிற கரண்ட் பொலிட்டிக்கல் திங்ஸ்லாம். சோ நானுமே ஒரு மாதிரி அடக்கிதான் வாசிச்சுட்டு இருக்கேன். இதை எதுவுமே நீ எக்ஸ்பிரஸ் பண்ண நீ சும்மான்னு இரு. திடீர்னு ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பரவாயில்லப்பா இவங்க நம்ம இது பண்ணோம், 2 நாள்ல வேற மாதிரி ஒரு நடக்குது இல்ல. அத பிரேக் பண்ற மாதிரி 2 நாள்ல வேற மாதிரி ஒண்ணு நடக்குது. நம்மளே நம்மளுக்கு ஒரு ஹிப்போக்ரிசியா மாறிடும். ஆமா. அச்சோ நம்ம அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டோமே, நம்ம ஐயோ அதை நம்ம இது பண்ணுமே, அதனாலே ஒரு அவேரா இருக்க வேண்டியது இருக்கு. சோ நம்மளோட ஆனா பட் எது கரெக்ட் எது தப்புன்றத கண்டிப்பா சொல்லணும், பேசணும் நிறைய. கண்டிப்பா சினிமா பாலிடிக்ஸ் தவிர நாங்க நிறைய பேசுவோம். சாதாரண மென்டல் ஹெல்த், சினிமாவே இப்ப பாலிடிக்ஸ் தான் நிறைய பேசுறாங்க. அதான் ஒரு ரேண்ட் கூட வச்சுக்கோங்க, ரேண்ட்னு இல்ல, அது எப்படி ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அது பேசுவோம். அப்புறம் நிறைய மீடியாஸ் பத்தி நிறைய பேசுவோம். கேம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு பிசி கேம் பத்தி இல்ல டெக் பத்தி பேசுவோம். எல்லாத்தையுமே நாங்க அலசிடலாம் டெஸ்ட் பண்ணிட்டு, அது எங்களோட ஒரே நோக்கம் மத்தவங்க பேசுறது மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா அவங்கள இது ஆடியன்ஸ் வந்து என்ன எஜுகேட் பண்ணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட தான் வந்து எப்பயுமே பேசிட்டு இருக்கோம். இப்ப நாங்க எடுத்த இந்த வேவ் 1 சினிமால வந்து நாங்க ரொம்ப இது இது பண்ணது வந்து ரைட்டிங் பத்தி தான். ஒவ்வொரு சினிமாக்கும் எப்படி ரைட்டிங் போகும் அப்படின்ற டிஸ்கஷனும் வந்து பாட்காஸ்ட்ல இருக்கும். ஸோ வந்து அதுதான் நாங்க இந்த வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணது. அப்புறம் இப்போ செகண்ட் கொஸ்டின் போயிடும். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, அதான் இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பிஸி ஷெட்யூல் இருக்கு. நானும் சரி, ஹாய்க் சரி, ஜோல் ப்ரோ சரி, வசீமனும் சரி, இவங்க எல்லாருக்குமே டைட் ஷெட்யூல் இருக்கும்போது நம்ம ஒரு பேஷனுக்காக இது செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ வந்து அது என்ன கேட்டீங்க, எப்படி சாரி மறந்துட்டாங்க, என்ன கேட்டீங்க அபி? எப்படி ஃபீல் ஆகுது, லைக் ஹவ் டு யூ ஃபீல்? ஓகே 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 அதுதான் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நானு ஃபாய்க்கு ஜோல்மே சொல்றாங்க. இப்போ வந்து நாங்க 3 பேருமே என்னன்னா ஒரு ஸ்டடிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். இந்த இப்போ படிச்சுட்டு இருக்கோம் நாங்க. வாஷிங் மந்தன் வந்து இப்போ அவர் ஒர்க் ஜாப் அந்த ஸ்டேஜ்ல இருக்காரு. ஸோ எங்களை பத்தி பேசணும்னா இப்போ எங்களுக்குள்ள இப்போ நான் ஒரு சொசைட்டில ஒரு 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 ஒப்பீனியன் சொன்னா அதுக்கு ஒரு மாற்று கருத்து நிறைய வந்துருமோ அப்படின்ற மாதிரி வந்து எப்பயுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. இவர் வாஷிங் பண்ண சொன்ன மாதிரி அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஸ்பாட்டிஃபைங்கும் போது என்னோட ஒப்பீனியன்ஸ்லாம் ஃப்ரீயா சொல்லலாம், இதை வந்து கேட்பாங்க, அது கேட்டுட்டு புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டு. அதே மாதிரி இப்போ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சொன்னோம். இப்போ இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போது இவ்வளவு வியூஸ் போகும், நான் ஒரு 2 பேர் 3 பேர் தான் கேட்பாங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு வியூஸ் போகும், இவ்வளவு லைக்ஸ் வரும் அப்படின்றத நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அந்த நம்பரே வந்து நான் பார்க்கல. அந்த நம்பர் என்னாவது வந்துட்டு போகுது, நம்ம பேசுவோம், நம்ம வந்து எப்பயுமே அந்த நம்பர் பார்த்தாலே அது கண்டென்ட் வராதுன்னு சொல்லுவாங்க, அது யாரா இருந்தாலும் சரி. ஸோ வந்து அது பார்க்காம நாங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு.
நாங்க பாட்காஸ்ட் இல்லாம நாங்க பர்சனலா டிஸ்கஸ் பண்ணும்போதே இதை விட இன்னும் பெட்டர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும். ஆனா வந்து இது எல்லாமே மற்றவங்களும் கேட்டா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தோணும்போது சரி இது பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிடலாம் இது பண்ணோம். நாங்க ஒவ்வொரு பாட்காஸ்ட்டும் முடிக்கும் போது அன்னைக்கு நைட்டு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும், ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம், இது இன்னொரு 4-5 பேர் கேட்டாங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஃபைவ் சொல்லுங்க. சீரியஸ் அதோட சிங்கிள் லைன் என்னன்னா, இட் ஃபீல்ஸ் குட். லைக் இருக்கு, அதை தாண்டி வந்துட்டு நம்ம நினைக்கிறத ஒரு பிளாட்ஃபார்ம்ல சொல்ல முடியுதுன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் தானே. இப்போ 2 பேரும் மட்டுமே ஒரு பேசுறோம் வந்துட்டு. இப்போ இப்போ நாங்க அதை வந்து ஒரு ஓப்பன் ஆடியன்ஸ் ஸ்பாட்டிஃபைல போடுறது வந்துன்னா எங்க வியூஸை கன்வே பண்ணா ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ் போய் கேட்டா அவங்க உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்கல்ல. ஸோ இட்ஸ் லைக் ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன் வித் எவ்ரி ஒன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி குட் பிளாட்ஃபார்ம். எங்களுக்கு வந்து எனக்கு வந்துட்டு இதுல பர்சனலி வந்துட்டு இந்த மானிட்டைசேஷன் அப்புறம் வந்துட்டு இந்த வியூஸ் அதெல்லாம் எனக்கு இதுல பெருசாக ஹை கொடுக்கும் இல்லை வந்துட்டு இல்லைன்னா வந்துட்டு அந்த அதை நோக்கி நான் எதுவுமே பண்ணல. ஸோ அது யோசிக்கவும் இல்லை. டக்குன்னு லோகேஷ் ப்ரோ மாதிரி பேசுறானே அப்படிலாம் ஏச்சுக்காதீங்க. லோகேஷ் ப்ரோனா லோகேஷ் கனகராஜ் ப்ரோ, ஓகேவா? அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நான் வந்துட்டு ஸோ இட் ஃபீல்ஸ் குட், சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதான் நிலேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம ஒரு வியூவை வந்துட்டு வைக்க முடியுது இல்ல. இதை பத்தி நான் யோசிக்கிறேன், நான் இப்படி யோசிக்கிறேன், அதை கவுண்டர் பண்ற மாதிரி இப்போ என் கூட பேசுறவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க. அவங்க வியூஸ் வைக்கும் போது ஒன் திங் ஐம் இன் சம் வே எஜுகேட்டிங் அதர்ஸ் அண்ட் இன் சம் அதர் வே ஐம் ஆல்சோ கெட்டிங் எஜுகேட்டட் இன் தி ப்ராசஸ். அவங்களாலே நான் எஜுகேட் ஆகிறேன். ஓ இப்படி விஷயம் இருக்கா, ஓஹோ இப்படியும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்று சொல்றேன், அவங்களும் அதே மாதிரி ஒன்று நினைச்சுப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் பிரசென்டிங் யுவர் வியூஸ் இன் என்ன சொல்றது எனவே. அதாவது இது ஃபோர்ஸ் வேவும் இல்லைல்ல, உங்களுக்கு பிடிக்குது பண்றீங்க. நீங்க எல்லாருமே வந்துட்டு யாருமே ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டு பாட்காஸ்ட் வரல, எல்லாருமே வந்துட்டு வியூஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. ஸோ அதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மெயின் திங், சாட்டிஸ்ஃபேக்ஷன். வேற எதுவும் தோணல. அதுக்குதான் நான் அந்த வியூஸ் எனக்கு தான் வந்து அனலிட்டிக்ஸ் எல்லாமே வரும். அது பாதி பேர்த்த காட்ட மாட்டேன், இவங்க யார்ட்டையுமே பெருசா காட்ட மாட்டேன். அது பார்த்து அது போட்டோம், நம்ம ஆர்கானிக்கா பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. கரெக்ட். நம்ம அதுல இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடாது. என்ன சொல்ல வரேன், ஐயா வந்தாலும் நம்ம அதே மாதிரி தான் இருக்கும், லோ வந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த வியூஸும் சரி. ஜெவல் ப்ரோ நீங்க சொல்லுங்க. அதான் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். என்ன சொல்றது, நம்ம இப்ப நானும் நினைச்சு வந்து இப்ப ஒரு படம் பார்த்தது வந்ததுக்கு அப்புறம் பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு நாங்க திட்டிக்குவோம், சொல்லிக்குவோம். என்னடா இந்த படம் இவ்வளவு மொக்கையா இருக்கு ப்ரோ, இந்த படத்துல எதுக்கு ப்ரோ எடுத்து வச்சிருக்கானு திட்டிக்குவோம். பட் என்னதான் 2 பேருக்குள்ளார சொன்னாலும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க போறது இல்லைல்ல. சரி நம்ம 2 பேர் சொல்ற இன்னும் 4 பேர் கேட்டா நல்லா இருக்குமேன்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கு சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு தனியாக பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு. அதனால நிலேஷ் வந்து இப்போ எனக்கு ஆரம்பிச்சிருக்கனால எனக்கு ஒரு லைட்டாக தைரியம் வந்துருக்கு. சரி ஒரு நிலேஷ் வந்து என்ன சொல்ல ஒரு லைட்டாக ஒரு ஹோப் மாதிரி கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்மளும் சேர்ந்து ஒரு சட்டிலாக ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணலாம்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஆப்வியஸ்லி எவ்வளோதான் வேலை இருந்தாலும் லைக் வேலையும் விட்டுட்டு இது வந்து எல்லாரும் கிடைக்க போறாரு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டின்றது, அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ பேசிக்கலி பேஷன் மாதிரி தான் எல்லாரும் சொன்னாங்க. அதான் ஆக்சுவலா நான் வந்து நம்ம கெஸ்ட் அபி பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். அவங்க வந்து பேஷனை ஃபாலோ பண்றது ஆக்சுவலி அவங்க இது இப்போ ஸ்கூல் டைம்ல முடிச்சோடனே அவங்க ஒரு பெரிய டான்ஸர் ஆகணும் அப்படின்றத ஆசைப்பட்டாங்க. அப்போ வந்து நல்லா கிளாஸஸ் எல்லாம் போய் அவங்க இன்ஸ்டால கூட அடிக்கடி இந்த டான்ஸ் ரீல்ஸ் எல்லாமே போட்டாங்க. பட் வந்து அப்போ வந்து என்னன்னா அவங்களோட வீடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால கொஞ்சம் இதுல போட்டாங்கன்னு நினைக்கிறேன், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் மெதுவா அவங்க நிறைய இந்த வெறுமனே நம்ம இந்த இன்ஸ்டால போற ஒரு டான்ஸ் ரீல் மாதிரி இல்லாம நிறைய இந்த டான்ஸ் காம்படிஷன் எல்லாமே போவாங்க, போய் வின் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் ஒரு எப்படி சொல்றது, அவங்களே பார்த்து நான் நிறைய வியந்திருக்கேன். நிறைய டான்ஸ் ஸ்கில்ஸ்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீசெண்டா வந்து எல்லா டான்ஸ்லயும் இது கொரியோலாம் நிறைய பண்ணி அவங்க ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஓகே, வசீம் ப்ரோ நீங்க சொல்லுங்க. அதான் இது நம்ம ரொம்ப நாளா பண்ணணும்னு இருந்ததுதான். இது ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன்ல. இது எப்பயோ பேசினது, ரொம்ப லேட் இது. ஆமா, இது ஏதோ பெரிய பெரிய டாபிக் எல்லாம் போறப்போ இவனுங்க சண்டை போட்டுப்பானுங்க எங்க குரூப்ல. மறுபடியும் நான் அந்த குரூப்பை சொல்றேன், மென்ஷன் பண்றேன். அவன் அங்க இருக்கிற ஒரு 2-3 பேரை மறுபடியும் இந்த பாட்காஸ்ட் கூப்பிட்டு வந்தா நிலேஷ் ப்ரோ உனக்கே தோணும்ல, அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் ரொம்ப அது ரொம்ப ஓவராவா ஆயிடுமோ எங்களுக்கு பயம் இருக்கும் அதுலயே.
ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருப்பானுங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மீன்ஸ் இதையும் பாட்காஸ்ட் கேட்கிற போறேன். எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா அவனுங்களோட ஐடியாலஜில ரொம்ப ஸ்ட்ராங்கா அவனுங்களோட ஐடியாலஜில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க. இப்ப வந்து இவன் சொல்றது கரெக்ட், மீதி எல்லாமே தப்பு. அப்படி அப்படி ஒண்ணு இருக்கு. இப்போ ஏ ஒரு சைடு பி ஒரு சைடுன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங்கா ஆர்குமெண்ட் வைப்பானுங்க. இப்ப ஏ ஒரு சைடு பி ஒரு சைடு சண்டை போடுக்கிறானுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு பொதுவா போயிட்டு இது ரெண்டுத்துலயுமே இருக்குன்னாக்கா அதை ஒத்துக்கவே மாட்டானுங்க ரெண்டு பேருமே. சோ அந்த மாதிரி இருக்கும். அவனுங்களோட ஃபிளாஸ வந்து ஒத்துக்கவே மாட்டானுங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சண்டை போடுவானுங்க. அவனுங்களை பாட்காஸ்ட் கொண்டு வந்து விட்டோன்னு வைங்களேன், பாட்காஸ்ட்லயே அடிச்சு பாடுங்க. அந்த மாதிரி பேசுவாங்க. ஆரம்பம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருப்பானுங்க. அவனுங்களோட ஐடியாலஜில ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருப்பானுங்க. மத்த விதத்துல பண்ண நினைக்கிறேன் பண்ணா இருக்கும். ரெண்டு பேரும் இந்த பக்கம் தூண்டி விட்டு அவங்க தூண்டி விட்டு ரெண்டு பேரும் அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கலாம். ஜோயல் ப்ரோ சொல்ற மாதிரி அவருக்கும் அவங்களோட வியூஸ வந்து இந்த மாதிரி வெளிப்படையா சொல்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கு உள்ள. இல்ல ப்ரோ நாங்கெல்லாம் வந்து பேசல அப்படின்னு சொல்லிடுவானு. நம்ம குரூப்லயே அடிச்சுக்கலாம், வேற எங்கேயும் வெளில போக வேணான்றோம். ஸோ அது மாதிரி ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்னதான் நீங்க இந்த மாதிரி நம்பர்ஸ் பார்க்க மாட்டேன் அப்படின்னாலுமே நிலேஷ்க்கு தெரியும். நான் எப்பவுமே ஸ்டாட்ஸ் கேட்பேன். ஏன்னா நான் பேஜ் வச்சிருக்கேன். பேஜ்ல எனக்கு பார்த்து கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு. இந்த போஸ்ட் போட்டா எவ்வளவு பாக்குறாங்க, இது எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் ரெகுலரா வாட்ச் பண்ணுவேன். அதனால ஸ்டாட்ஸ் எனக்கு மட்டும் அனுப்பி விடுவார் நிலேஷ். அதை பார்த்துட்டு நான் நிலேஷ் இந்த மாதிரி பண்ணா அந்த மாதிரி அண்ணன் இதை மட்டும் பார்க்காதீங்க, நம்பர் மட்டும் பார்க்க வேணாம். ஏன்னா இப்போ நாங்க பாட்காஸ்ட் பண்ணி அந்த ஆப்பிள் பாட்காஸ்ட்ல ரேங்கிங் வந்துச்சுல, ரேங்கிங் இந்தியால வந்து சம்திங் ஏதோ ரேங்கிங் வந்தப்போ நிலேஷ்க்கு அதை ஸ்டோரி போறதெல்லாம் ஐடியாவே கிடையாது நிலேஷ்க்கு. நான் தான் புஷ் பண்ணி போட சொன்னேன். போடியா இதெல்லாம் போட்ட தெரியலையா. நமக்கும் கொஞ்சம் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். கேட்காதவன் உள்ள வந்து கேட்பான். இப்போ வந்து இந்த ரேங்கிங்ல வந்திருக்கு சம்திங் 15 இல்ல 50 இல்ல 100 டாப் மோஸ்ட்லயே வந்திருக்குன்றப்போ இப்போ ஸ்டோரி பாக்குறவன் யோசிப்பான், என்ன அவனுங்க இதுல எல்லாம் வந்திருக்கானுங்க கேட்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து நிறைய பேர் இருக்கானுங்க. நம்ம போட்டதுக்கு அப்புறம் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல ஸ்டோரி போட்டதுக்கு அப்புறம். ஆமா அந்த மாதிரிலாம் யோசிக்கலாம். ஸ்டாட்ஸ் எதுக்கு பாத்துக்கிறோம்னாக்கா பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் தாண்டி ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் நமக்கு. நம்ம தப்பா பண்றோமா கரெக்டா பண்றோமான்னு எவ்வளவு ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்ணிருக்கோம். கூழாங்கல் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம், ரொம்ப பிடிச்சி போய் டிஸ்கஸ் பண்ணோம். அதை யாருமே கேட்கல அது வரைக்குமே. அதனால கூழாங்கல் நிறுத்திடுவோமா? ஆமா கூழாங்கல் மாதிரி படங்களை கூழாங்கல் நான் வந்திருக்கணும். ஆக்சுவலி நான் பார்த்தேன் வந்திருக்கணும். ஏன்னா இப்போ அது கொஞ்சம் நல்ல இதா போயிருக்கும். ஏன்னா வந்து உங்க ரெண்டு பேரும் கூட பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? எனக்கு அது ஒர்க் ஆகல. சோ நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், இருந்திருக்கும். நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருந்தா சொன்னாரு லைக் ஒரு அப்போசிட் லைக் ஒரு வேற வியூவோட வந்தா ஒரு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும் அப்படின்னு நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இல்ல நாங்க அந்த பாட்காஸ்ட்லயே நாங்க அதான் சொல்லியிருந்தோம். நாங்க ஏன் கூழாங்கல் எங்களுக்கு பாக்கணும்னாக்கா எங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பிலிம் பத்தின ஒரு பெரிய ஒரு இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. நாங்க ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து பார்க்கலாம். நாங்க ஒரு 1.5 மணி நேரம் இல்ல ஒரு 3 மணி நேரம் கூட கூழாங்கல் உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா எங்களுக்கு அதுல நாங்க கண்டிப்பா ஒரு லேர்ன் பண்ணிக்க போறோம், டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம். சோ சினிமாவை விரும்பாத சினிமாவை லைக் பண்ணாத நிறைய பேர் கூழாங்கல் பாப்பாங்களான்னு எங்களுக்கு ஒரு டவுட். அது மாதிரிதான் டிஸ்கஸே பண்ணிருந்தோம் நாங்க கூழாங்கலை. நம்ம பாக்குறோம் இப்ப அவங்க பாப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பேசிக்கணும். அதான் மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பா பேசலாம். நிறைய படம் இருக்கு, நிறைய இருக்கு. அதான் இது எப்படி சொல்ற இந்த ஸ்டார் வர்ஷிப் டிபேட்டே வாசிக்கு தான் சொன்னாருன்னா, உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச மொரட்ட விஜய் ஃபேன் அஜித் ஃபேன் யாராவது கூட்டு வந்து நம்ம பாட்காஸ்ட்ல முன்னேறலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னாரு. ஐயா அதெல்லாம் கூட்டு வச்சு வேணாம் ப்ரோ. அதுதான் பேசிக் ஐடியாவா இருந்துச்சு. அதுல நாளைக்கு விஜய் அண்ணா சிஎம் ஆயிட்டாருன்னா நம்ம எல்லாரும் கம்பி ஆடணும். வேணாம் அதுதான் காம்பன்சேட் பண்ணிடணும். இந்த பக்கம் ஒரு அஜித் ஃபேன், இந்த பக்கம் ஒரு ரஜினி ஃபேன், இந்த பக்கம் ஒரு விஜய் ஃபேனை வச்சுட்டு 3 பேர் அடிக்க இல்ல. எங்களுக்கு வந்து பேசிக் ஐடியாவே என்ன இருந்துச்சுன்னா, ப்ரோ நம்ம இந்த மாதிரி இந்த சைடு வச்சுப்போம், அவனுங்கள்ட்ட நீங்க சொல்லாதீங்க யாராச்சும் ஃபேன்ஸை கூப்பிட்டுவானுங்க, விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் யாராச்சும் உள்ள கூப்பிட்டு வந்துட்டு
அவனுங்களை டிஸ்கஸ் பண்ண விடுவோம் நம்ம கூட. அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு தெரியாம நம்ம நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொன்னோம். அது கடைசியில ஒரு வேணான்ட்டார் நிலேஷ். இல்ல ப்ரோ வேணாம். சிம்பிள் ஒண்ணு இல்ல. ஒரு 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 ஆக்டரோட ஃபேன அவங்களோட மூவியோட பிளஸ் பாயிண்ட் சொல்ல சொன்னா, இல்ல அவங்க ஆக்டரோட பிளஸ் பாயிண்ட் சொல்ல சொன்னா, மீதி ஆக்டர்ஸ் டிஃபைன் பண்ணாம சொல்லவே மாட்டாங்க. சோ அங்கேயே சண்டை வந்துரும். இவரோட அவர் பரவாயில்ல அப்படின்னு அங்கேயே சண்டை வந்துரும். அது பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஆனா வேணாம் வராது. இல்ல அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த பாட்காஸ்ட்ல வந்து பேசுறது இப்போ ஃபாய்க்கு, ஜோல், வாசிம், இவங்க 3 பேருக்கு 3 பேரை தெரியவே தெரியாது. எனக்கு ஃபாய்க்கு பர்சனலா தெரியும், ஜோல் பர்சனலா, வசீம் பர்சனலா. அந்த மாதிரிதான் தெரியும் எனக்கு. நான் தான் இவங்க 3 பேரோட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணேன். இவங்க 3 பேருமே ஜெல்லானது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரிதான் இப்போ நான் ஒருத்தர் வந்து நான் ஸ்பீக்கரா இந்த பாட்காஸ்ட் கூப்பிட்டு வரேன்னா அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அவங்க ஒரு தப்பான ஒரு ஒப்பீனியனே சொல்றாங்கன்னா அதை திரும்பி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா அதே பாட்காஸ்ட்ல பேசுறதா வந்து அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாரையுமே வந்து கூட்டு வச்சு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இல்ல ப்ரோ, நான் சர்காஸ்டிக்கா சொன்னேன் ப்ரோ, நான் அப்படி சொல்லல. சும்மா அடிக்கப்பட்டு வேடிக்கை பார்க்காம சர்காஸ்டிக்கா சொன்னேன். இல்ல என்னோட ஐடியா அதான் இருந்துச்சு. கூப்பிட்டு வச்சு அவனாச்சும் உள்ள மாட்டான்னா நல்ல விஷயம் இல்ல, நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். நமக்கு ரொம்ப அது பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது இல்ல இன்னொரு விஷயம், ஸ்டார் வர்ஷிப்பா நம்ம ஏன் கெடுதல்னு நம்ம அங்க தெரிஞ்சிடும் அப்படி பண்ணாலே. அந்த மாதிரி ஒரு சண்டை அதுல வந்தாலே ஆமா எவ்வளவு லைக் எவ்வளவு டாக்ஸிக் அவசியம். நம்ம அந்த மாதிரி பண்ணிருந்தோம்னா வில் ஜஸ்ட் பி லைக் அனதர் காத்து கருப்புகளை இன்டர்வியூ. அவ்வளவுதான். நாளைக்கு பாட்காஸ்ட் மூடிட்டு நாளைக்கு கடைசி எதிரி கிளம்ப வேண்டியதான். ஆமா. அப்ப வந்து ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் கூப்பிட்டு உங்க பேர் என்ன சத்தியமா அப்படின்னு கேட்டிருப்பேன். அதுதான் ஓகே. எல்லாம் இப்போ நம்ம இன்வைட் பண்ண கெஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலா ஒர்க் இருந்துச்சு. I have a question. So, do you guys have like a தமிழ் ஃபிலிம் வந்துட்டு நீங்க இப்ப ரிவ்யூ பண்றீங்க, பிளஸ் ஆல்சோ இங்கிலீஷ், ஓகேவா? பட் அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ், ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் இஸ் சம்திங் லைக், நான் ஒரு சினிமா பாக்குறேன்னா அது என்ன சோல்ஃபுல்லா எப்படி என்ன எஃபெக்ட் பண்ணுதுன்னு நான் பாப்பேன். நான் அதனால என்ன ஆகுறேன், அதனால என்ன கண்டிஷன், எனக்கு வந்துட்டு அது மோட்டிவேட்டிங்கா இருக்கா, டிப்ரெசிங்கா இருக்கா, என்ன நான் ஃபீல் பண்றேங்கிறத நான் இது பண்ணுவேன். லைக் இட்ஸ் நாட் லைக் லாங்குவேஜ். நான் வந்து அது ஒரு லாங்குவேஜா நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு ஒரு எல்லாம் சொல்லுவாங்க மராத்தி படம் அதுக்கு வந்து நான் பாத்திருக்கேன், அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது வேற, பட் எனக்கு அது அஃபெக்ட் ஆதா அப்படிங்கிற ஒரு ரீசனால நான் பாத்திருக்கேன். கன்னடா ஃபிலிம் பாத்திருக்கேன், அதெல்லாம் ரொம்ப போய் பாருங்க, அந்த படம் பாருங்க, they'll say like it's Kannada, I won't watch, but it will be very nice. நான் அதை வந்துட்டு ஒரு சினிமேட்டிக்கா இவ்வளவு அழகா எடுத்திருக்கான், இவ்வளவு அழகா எழுதியிருக்கான் அப்படிங்கறதெல்லாம் நான் பார்ப்பேன். Do you guys have any idea about reviewing about other language films? கண்டிப்பா நாங்க இதுக்கு ஸ்டிக் ஆகல. நாங்க இது பேசக்குள்ள ஃப்ளோல வந்ததுதான். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த யூடியூப்ல வந்து நாங்க ஃபர்தரா வந்து சில ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் போடுவோம்னு சொல்லிட்டு, அந்த இதுல வந்து நாங்க ஒரு மூவி ரெக்கமெண்டேஷன் மாதிரி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். அதர் மூவி ரெக்கமெண்டேஷன்ஸும் அதர் இண்டஸ்ட்ரி லைக் அதர் லாங்குவேஜோட மூவிஸையும் வந்துட்டு லைக் சில கூழாங்கல் மாதிரி வேற லாங்குவேஜ்ல எதுவும் வந்து அதையும் லைக் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம், இல்ல வந்து அதை எப்படி ஏன் பார்க்கணும், எப்படி நாங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றது. கூழாங்கல் வந்து ஃபைட் ப்ரோ, கூழாங்கல் வந்து தமிழ் சினிமாவுக்கு புதுசு. ஆனா கூழாங்கல் மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு மலையாளம்ல, நிறைய அவங்க சொல்ற மாதிரி நிறைய அதர் லாங்குவேஜ்ல நிறைய இருக்கு, அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒண்ணும் இல்ல, லைக் வந்துட்டு மராட்டி ஃபிலிம்ஸ் சொன்னாங்க. அதே மாதிரி லைக் நானே நிறைய மராட்டி ஃபிலிம்ஸ் பாத்திருக்கேன், நிறைய பாத்திருக்கேன். லைக் சீரியஸா வந்துட்டு ஒரு நம்மளாம் அப்படி நம்ம பாத்திருக்க மாட்டோம், வேற வியூல இருக்கும் அது. ஆக்சுவலி சீரியஸா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய படங்கள் இருக்கு, அதெல்லாம் பத்தி பேசணும் நிறைய இருக்கு. ஒண்ணும் இல்ல, இப்போ வந்துட்டு வே ஒன்ல தான் இருக்கும், இட் டேக் டைம். இப்போ நியூஸ் சொன்ன மாதிரி யூடியூப்ல வந்துட்டு இன்புட் ரெக்கமெண்டட் லிஸ்ட் அந்த மாதிரி இல்ல ரிவ்யூஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டா இந்த மாதிரி நல்லா இருக்கும், போகும். அதான் நாங்க ஆக்சுவலா இந்த வேவ் ஒன்குள்ளேயே சத்யஜித் மூவிஸ் பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தோம். எப்போ அது நம்ம செகண்ட் எபிசோடாவே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய பிரச்சனை இருந்துச்சு எங்களுக்கு, மூவியோட சப்டைட்டில் கிடைக்கல, அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் தான் வந்துச்சு. நிறைய இஷ்யூ
அவங்களுக்கு டைமும் கிடைக்கல நிறைய. ஆமா ஓகே. ஆமா ஆமா ஆமா. ஓகே. வேற வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களா? அதுதான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லணும்ல. Bro, அதுதான் எனக்கு வந்து நம்ம ஒரே ஒரு கொஸ்டின் இன்னும் நிறைய கேட்கணும். ஃபிலிம்ஸ் எனக்கு வந்து பார்க்கணும். ஒரே நிமிஷம் bro. எனக்கு எனக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும். இந்த மாதிரி ம் நாங்க ரொம்ப சட்டிலா போறது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி எதுவும் இருக்குமா, இல்ல லைட்டா ஹியூமர் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஆட் பண்ணலாமா? ஏன்னா அந்த ஒரே மோனோட்டோனஸா போயிடக்கூடாது, அதையும் நாங்க கேட்கணும். லைக் என்னோட சைடு இருந்து, மகேஷோட சைடு இருந்து, பைக்ஸோட சைடு இருந்து, வசீமோட சைடு இருந்து. ஏன்னா நாங்களும் அது மேபி லைக் சட்டில் ஹியூமர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் லைட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி பார்க்கணும். அதனாலதான் கேட்கறேன் நான். என்ன சொல்றீங்க நீ எனி ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் யுவர் சைடு? யா கரெக்ட். இன்னொரு விஷயம், என்ன ஒர்க் ஆகல அதையும் சொல்லுங்க. லைக் எல்லா ஃபீட்பேக்ல இருக்கும் தானே. ஏன்னா கண்டிப்பா மோனோட்டோனஸா ஏதாவது என்ன போயிடக்கூடாது. ஒர்க் ஆகுன்னு சொன்னீங்க வந்து 4 பேருமே என்ன ஒர்க் ஆகல அதையும் வாங்க ப்ரோ, ஹர்ட் ஆகும் நமக்கு. அதான் தனியா பரவாயில்ல ப்ரோ. பேசாதீங்க. பரவாயில்ல ஃபுல் கோட்டே ஆகலடான்னு. நாங்களே சும்மா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டா. ஆமா. ஓகே ஓகே சார். இன்னும் ஓகே. என்ன சோ என்ன என்னன்னா வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதுன்னு எடிட்டேபிள்ல வந்து நிலேஷ்க்கு வந்து ப்ராப்பரா தெரியும். அது எங்களுக்கே தெரியும். கரெக்ட். எங்களுக்கே தெரியும். வில் கரெக்ட் அண்ட் கண்டிப்பா. ஆக்சுவலி நிரூபமா என்ன சொல்லுவாரு, இந்த இடத்துல இதெல்லாம் நடக்குதுடா, இந்த வாட்டி கொஞ்சம் லெஜிட் அப்படின்பாரு. சோ அதான் அதை இம்ப்ரூவ் பண்ணாலே இப்போதைக்கு நமக்கான ஒரு இதுல அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு நம்ம பெருசா நல்ல போறப்போ வேலை நிறைய நிலேஷ் ப்ரோ எடிட்ல தூக்கிடுறாரு, அதனால கொஞ்சம் ஓகே இப்போ வந்துட்டு நீ லைக் என்கிட்ட சொல்லியிருக்க ஒரு தடவை இன்னும் பவி இது ரொம்ப லென்த்தா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்க. I don't feel like it's lengthy, but if some viewers of yours, if they feel lengthy, I think நீ கொஞ்சம் 20 மினிட்ஸ்க்கு இல்ல 15 மினிட்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி ஷார்ட்டா கிறிஸ்பா யூ கேன் ஃபினிஷ் இட் ஆஃப். அது என்னோட எனக்கு அப்படி தோணல. பட் சின்ஸ் யூ ஆஸ்க் மீ இது வந்துட்டு லென்த்தியா போதா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டேன். அண்ட் another thing is நீங்க வந்துட்டு இப்ப சொல்றீங்கல்ல நடுவுல வந்துட்டு யாரையாவது ஒருத்தரை விட்டு அவங்கள வந்துட்டு வச்சு செய்யலாம்னு சொல்றீங்களா, அது அப்படி வேணாம். ஒன் திங் ஐ வில் சஜஸ்ட் இஸ், நீங்க இப்போ ஒரு பர்டிகுலர் படம் பத்தி பேசுறீங்கன்னா யூ பீப்புள் ஆர் லைக் கம்ப்ளீட்லி லைக் சினிஃபைல். ஓகேவா? அந்த படத்தை பிடிச்ச ஒரு பர்சன் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்க. ஒரு படத்தை நான் அந்த படத்தை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லிட்டேன், பட் ஐ எம் நாட் அ சினிஃபைல் லைக் யூ பீப்புள். என்னைய வந்துட்டு என்கிட்ட கேட்கறது உங்க பெர்ஸ்பெக்டிவ் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி போனீங்கன்னா இட் வில் பி ஹியூமரஸ். அண்ட் அவனுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஒரு மாதிரி ஹியூமரஸாவும் போகும். நீங்களும் அதுல இருந்து கத்துப்பீங்க, இப்ப நானும் அதுல இருந்து கத்துப்பேன். ஐ திங்க் யூ கைஸ் கேன் இட்ஸ் சஜஷன் ஃப்ரம் மை சைட். எனக்கு பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு லீவ் தான் ஞாபகம் வருது. நான் சினிமா என்ஜாயர் வந்து அந்த படத்தை பிடிச்சு இப்ப நம்ம வந்து ஒரு சினிமா என்ஜாயர் நிறைய படம் பார்த்திருக்கோம். ஸோ அந்த ஒப்பீனியன் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத பத்தி அதுவும் நல்ல ஐடியா பேசலாம். அது கன்ஃபார்மா பேசலாம். டைம் பத்தி சொல்லுங்க. அது டைம் பத்தி நிலேஷ் வந்து ஒரு ஒரு ஐடியா வச்சிருக்காரு. அதை நான் தான் அதை பிரேக் பண்ண சொன்னேன். நிலேஷ் வந்து நீங்க சொல்ற பாயிண்ட வந்து நிலேஷே ஃபர்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணாரு. என்னன்னா ஆனா இது ஒரு 40 நிமிஷத்துல முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பாட்காஸ்ட் பண்ணோம். அந்த பாட்காஸ்ட் முடியல நாங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோமோ, நான் முடியறப்ப நான் நிலேஷ்ட சொல்லிட்டேன், இது ஒர்க் அவுட் ஆகுமா, இது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அந்த பாட்காஸ்ட். ஏன்னா நாங்க அந்த 40 நிமிஷத்தை 45 ஒரு 45 மினிட்ஸை வந்து நாங்க மைண்ட்ல வச்சுட்டே பேச ஆரம்பிச்சிட்டோம். அது எப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா அது ஃபுல்லா நாங்க எக்ஸ்ப்ளோரே பண்ணல. அது நீங்களே கேளுங்க எந்த பாட்காஸ்ட்னு நீங்க கண்டுபிடிங்க. அது ஒரு பாட்காஸ்ட் தான் ரொம்ப கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன் டியூரேஷனு. இல்ல ஜிகர்தண்டா XX நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அத வந்து என்ன பண்ணிட்டோம், வாண்டடா வந்து அண்ணா ஒரு 40 நிமிஷத்துலயே பண்ணிடுவோம்ண்ணா அப்படின்னு நாங்க எதையுமே பேசல ஒழுங்கா. நாங்க நிறையவே பேசியிருந்தாலுமே அது பாட்காஸ்ட் வந்து எண்ணில் வந்து நிலேஷ்ட நான் சொல்லிட்டேன், நிலேஷ் நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணலாமா, அதை இது எனக்கு ரொம்ப செட் ஆகல அப்படின்னு. எனக்கு அது கேட்கவே இல்லை. நான் அந்த பாட்காஸ்ட் மறுபடியும் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்க வாண்டடா அதை பிரேக் பண்ணி ரொம்ப நேரம் போலான்னு சொல்லிட்டு பண்ணது வந்து சூப்பர் ஹீரோஸா. அந்த டைம் எதுவும் பண்ண வேணாம், நம்ம ஒரு 1.5 hour பேசுவோம், பேசி என்னதான் ஆகுதுன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பேசினதுதான் அது. எங்களுக்கு மைண்ட்ல இருக்கு. ஆனா எங்களுக்கு அதை அடாப்ட் பண்ணிக்க தெரியல. எங்களுக்கு 40 நிமிஷத்துல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப அது ஒரு ஆர்டிபிஷியலா இருந்துச்சுல்ல அது.
ஆமா ஆமா இது பாயிண்டோட கட் பண்ணிட்டு நீங்க பேசுங்கன்ற மாதிரி இருக்கு. அதனாலே நாங்க அதை அவாய்ட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் கம்மியா பண்ண ட்ரை பண்றோம். அப்புறம் இன்னொரு விஷயம் இன்னொன்னு ப்ரோ என்னன்னா வந்துட்டு சொல்லுங்க. இப்போ அந்த டைம் சுருக்கி பேசுறது வந்துட்டு பாட்காஸ்ட்ல அவ்வளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல நம்ம ஆடியோ தான் வந்துட்டு மெயின், என்ன சொல்றது, மெயின் கண்டென்ட்டே. ஸோ அதுல நம்ம ஃப்ரீ ஃப்ளோவா தான் பேச முடியும். பேசுறது மட்டுமே அதுல பண்ண முடியும். ஸோ அதுல நம்ம கட் ஷாட் பண்ணா, இப்போ அவர் சொன்ன மாதிரி ஜிகர்தண்டால ஆன மாதிரி வியூஸும் நிறைய போகும். வியூஸ்னா ஐ மீன் சொல்ல வர வியூஸும் வந்துட்டு சப்ரஸ் ஆகும். இன்னொரு விஷயம் வந்துட்டு நினைச்சது பேச முடியாது. டைம் இப்போ 4 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு, 3 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதால நிறைய இது வந்துட்டு இட் வில் கோ அண்டர் த ரூஃப் அந்த மாதிரி தான் ஆகிரும். ஆனா வந்துட்டு இந்த டைம் இந்த 18 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பண்றது வந்துட்டு ஐ திங்க் இட் வில் பி மோர் சூட்டட் டு யூடியூப் வீடியோஸ். நாங்க ரிவ்யூஸோ இல்லை அதெல்லாம் பண்ணும்போது, நாங்க ஃபியூச்சர்ல பண்ணும்போது அதுல வந்து இந்த லைக் ஏன்னா அதை எடிட் பண்ணிடலாம், வேற ஏதோ லைக் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், இல்லை போட்டோஸ் ஆட் பண்ணலாம், வீடியோஸ் ஆட் பண்ணலாம். இட்ஸ் லைக் அதுல கன்சைஸா கிறிஸ்ப் அண்ட் கன்சைஸா பண்ண முடியும். பிகாஸ் இட்ஸ் வீடியோ அண்ட் ஆடியோ ஃபார்ம். திஸ் இஸ் ஒன்லி ஆடியோ ஃபார்ம். ஸோ we have our limitations in audio because you have to express completely in our voice only. அதனால தான் இதுல வந்துட்டு லாங்கா வந்துட்டு போகிறது ரீசனா நான் நினைக்கிறேன். அதுதான். ஆனா எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட் இருக்கு. இப்ப நாங்க ஒரு லாங் பாட்காஸ்ட் எடுத்தா அதை வந்து நாங்க பார்ட்டா ஒரு அரை மணி நேரமா அந்த மாதிரி எதுவும் நாங்க ரிலீஸ் பண்ணலாமா? ஜஸ்ட் கேட்கலாம், எனக்கு ஐடியா இல்ல, கேட்கிற ஆடியன்ஸ் தான் தெரியும். ஐ திங்க் இதுல என்னன்னா, இப்போ ஆக்சுவலா அது ஃபைக் ப்ரோ சொன்ன மாதிரி ஐ திங்க் ஸ்பாட்டிஃபையோட ஒரு பிளஸ்ஸே வந்து ஒரு ஆடியோ மீடியம் அப்படின்றது. ஐ மீன் ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட்ன்றதே வரப்போ, இப்போ நீங்க சொன்ன மாதிரி நானே வந்து ஆக்சுவலா ஷும்மியோட ஒரு ஆக்டிவ் லிசனர்ன்றப்போ எனக்கு வந்து அவனுக்கு பெருசா போட்டாங்கன்னா எனக்கு ஜாலியாயிரும். லைக் ஒரு 7 hours ஒரு 8 hours கண்டென்ட் போட்டாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்னோட ஒரு காலேஜ் ஒர்க்கோ இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கோ ஏதோ ஒரு ஒர்க் நான் பண்றப்போ நான் வந்து அது பாட்டு என் காதுல ஓடிக்கிட்டே இருக்கும், நான் பாட்டுக்கு அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு அந்த டைம்ல என்ன ரெண்டுமே வந்து பண்றதுக்கு ஜாலியா இருக்கும். ஸோ அதனால இப்போ நீங்க அந்த ஒரு இப்போ வசிம் ப்ரோ சொன்ன மாதிரி இப்போ உங்களோட அந்த சூப்பர் ஹீரோ அந்த டாபிக் வந்து பெருசுன்றப்போ எனக்கு வந்து அது பெருசே எனக்கு தெரியல. ஏன்னா நான் அதை பாட்டுக்கு போட்டுட்டு நான் பாட்டுக்கு வேற ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன், அது பாட்டுக்கு என் காதுல ஓடிட்டே இருந்தது. ஸோ எனக்கு இன்ஃபர்மேஷனும் வந்து அதே சமயம் என்னால வேலையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஐ திங்க் அதுதான் ஐ திங்க் வந்து கண்டென்ட் குறைக்கணும். லைக் என்ன சொல்றது, லைக் இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ பாட்டா பிரிச்சு போடுறது, ஐ திங்க் அது வந்து எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு லிசனருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஏன்னா 30 minutes முடிஞ்சிடும். இப்போ நான் திரும்ப ஆப் ஓபன் பண்ணி நான் எபிசோட நான் போட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 hours நான் வந்து பாட்டா நான் எப்ப வேணுமோ நான் கேட்டுக்கலாம். லைக் இப்போ என் ஒர்க் முடிகிற வரைக்கும் நான் கேட்பேன். அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்றப்போ திரும்பவும் அடுத்து நான் கேட்கற மாதிரி இருக்கும். பட் எனக்கு என்ன மேபி இப்போ ஜோயல் ப்ரோ கேட்ட அந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து லைக் ப்ராபப்லி லைக் கொஞ்சம் லைட்டா மைல்டு ஹியூமர் இருந்தா இட் வில் ஒர்க் பிட். ஐ திங்க் எனக்கு வந்து ரொம்ப இப்போ எனக்கு ஐ மீன் பர்சனல் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் மோனோட்டோனஸா இருக்கும் அப்படின்ற ஒரு லைட்டா எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. லைக் எல்லாருமே இப்போ ஒரே பேஜ்ல இருக்கிறதுனால ஸோ ப்ராப்ளி யாராவது லைக் எப்படி சொல்றது கொஞ்சம் ஒரு அனெக்டோட்ஸ் எடுத்துட்டு வருது. லைக் ஜஸ்ட் இப்போ எப்படி சொல்றது, இப்போ ஒரு இது ஒர்க் ஆகல அப்படின்னா லைக் ஏன் ஒர்க் ஆகலன்றது ஏதாவது ஒரு ரீசனா இருக்கலாம்ல. ஸோ அதெல்லாம் நீங்க சொல்றப்போ ஐ திங்க் அது நமக்கே வந்து கஷ்டமா இருந்தாலும் ஆடியன்ஸா பாக்குறப்போ அது என்ஜாய் பண்ணுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹியூமர் இருந்துச்சுன்னா ஐ திங்க் இட் வில் ஒர்க் அ லாட். லைக் நீங்க லாங் ஃபார்மா நீங்க எவ்வளவு நாள் நீங்க பேசினாலுமே அது ஐ திங்க் அந்த ஹியூமர் ஆட் ஆகுறதுல என்ன ஒரு பிளஸ் வரும்னா லைக் அது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பேசுற மாதிரி ஆயிரும். லைக் ரேதர் தேன் லைக் ஒரு நார்மலா மோனோட்டோனஸா பேசுறப்போ லைக் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் லைக் ஃபார்மல் பாட்காஸ்ட். லைக் எனக்கு எப்படி இருக்கும் ஃபார்முலா இப்போ யாருமே நீங்க 4 பேருமே தெரியாதவங்க, நீங்க 4 பேருமே பேசுறதுலே தெரியுது, நீங்க வந்து உங்க 4 பேருக்கும் அவ்வளவு டச் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஆடியன்ஸா வருது. இப்போ லைக் இப்போ அதுவே நீங்க ஒரு ஹியூமரல் ஆட் பண்றப்போ லைக் இட் வில் ஃபீல் லைக் எப்படி சொல்றது, இப்போ அங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க, நான் வந்து ஒரு 5வது ஃப்ரெண்டா நான் வந்து அவங்க பேசுறதை நான் கேட்கறேன். ஸோ அப்ப எனக்கு வந்து ஒரு எனக்கும் ஜாலியா இருக்கு கேட்கறதுக்கு. ஓகே இப்போ இந்த படத்தை போட்டு இப்போ அடுத்த அகைன் அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, லைக் இப்போ ஒரு படம் எடுக்கிறப்போ இப்போ பவித்ரா அவங்க சொன்ன மாதிரி வந்து அந்த படம் பத்தி அவ்வளவு பெருசா தேவையான அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஒரு பாட்காஸ்ட் டிஸ்கஷனுக்குள்ள வரப்போ இட் வில் பி லைக் லாட் மோர் டிஃப்ரெண்ட். இப்ப ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு விஜய் கண்ணி. ஓகே ஐ மீன் கண்ணினா நான் ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, அப்படியே அவருக்கான உயிரிடும் அப்படின்னு கிடையாது. பட் ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் நான் பார்ப்பேன் இதா இருக்கும். சோ ஆக்சுவலா எனக்கு ஐ மீன் எனக்கே என்ன ப்ராப்ளம், நானும் மேபி அந்த டிஸ்கஷன்ல ஜாயின் பண்ணியிருந்திருக்கலாமோ, லைக் அப்பே நான் வசிம் ப்ரோட்ட பேசி அப்பே நான் இதா இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ப்ராப்ளம் மேபி என்னோட வியூஸ் வந்து மேபி டிஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். ஐ மீன் நீங்க சொல்றதுக்கும் நான் இது பண்றதுக்கும் ஒரு அந்த வியூஸ் டிஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். பட் ஓவரால் நான் நிறைய படம் பார்ப்பேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த ஒரு எட்ஜ் இருக்கும். லைக் விஜய்னு வரப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிட் ஒரு இது இருக்கும் எனக்கு. சோ அதெல்லாமே ப்ராப்ளி லைக் அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கான்ட்ராஸ்டிங் வியூஸ் வர ஐ திங்க் இட் வுட் ஒர்க் a lot பெட்டர் தேன் லைக் இப்போ இருக்கிற நான் ஒர்க் ஆகலன்னு சொல்லல. பட் இன்னும் ஒரு ஒர்க் ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போறதுக்கு வந்து ப்ராப்ளி அந்த மாதிரி அந்த கான்ட்ராஸ்டிங் வியூஸ் அந்த ஹியூமர்ஸ் அங்கங்க அதெல்லாம். பட் ஆனா என்னோட ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா டைம் நீங்க குறைக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்றது என்னோட ஒரு ரெக்வஸ்ட். ஏன்னா எனக்கு கம்மியா இருந்தா பர்சனலா எனக்கு வந்து ரெகுலரா பாட்காஸ்ட் கேட்கறவங்களுக்கு வந்து இப்போ ஐ திங்க் எல்லாருமே பழகிட்டாங்க. ஒரு 2 hours ஒரு 3 hours. ஏன்னா எப்படியும் இப்போ 5% மாதிரி இப்போ நீங்க வீடியோன்னு பார்த்தா நீங்க வீடியோ மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சோ இப்போ அது ஒரு 2 hours கஷ்டமா இருக்கும். ஆனா
பாட்காஸ்ட் அப்படி இல்லைன்றப்போ ஐ திங்க் நீங்க லைக் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் அ லாட் இன் திஸ். அதுதான் என்னோட ஒரு குட்டி ஒரு சஜஷனோ இல்ல ஒரு ஃபீட்பேக்கோ என்னவோ ஒண்ணு எனக்கு தரேன். அதான் எங்களுக்கு வந்து இப்போ அமைந்தது என்னன்னா, அதான் இப்போ வரை எங்களுக்கு இந்த ஆடியன்ஸ் வந்து எப்படின்னா, பாட்காஸ்டுக்கு பழக்கம் இல்லாத ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ கேட்டிருக்காங்க. ஏன்னா நான் இது நிறைய பேர் எனக்கு வந்து சொல்லுவாங்கல்ல. ஏன்னா நமக்கு ரிலேட்டட் ஆடியன்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஹியூமர் இல்லைன்றீங்கல்ல, நாங்க பண்ற பாட்காஸ்டே ஒரு பெரிய ஹியூமர் தான். எங்களுக்கு தெரியும் அது என்ன. சோ அதனால நாங்களுமே கொஞ்சம் அதுக்கு இது பண்ணல, அதுக்கு அடாப்ட் ஆகலதான். எனக்கு அந்த அந்த ஒரு விஷயம் தான் அப்படிதானே நிலேஷ், அது எனக்கு தெரியல. ஆடியன்ஸ் என்ன பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடாப்ட் ஆகல. அதுக்கு அடாப்ட் ஆகல இன்னும். லோகேஷ் சொன்னது எனக்கே கொஞ்சம் எனக்கே அந்த 5 நம்ம பேசுற எல்லாத்துலயுமே ஃபீல் ஆச்சு. என்னன்னா வந்துட்டு நம்ம பேசும்போது ரொம்ப யோசிச்சு ரொம்ப லைக் வெல் தாட் அவுட் பாயிண்ட்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம யோசிச்சு பேசுறோமோ தோணுது. லைக் ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா பேசுறதுதான் எனக்கு அவர் சொன்ன கரெக்டான பாயிண்ட் தான். லைக் என்ன சேர்த்த சொல்றேன். இல்ல இப்போ இன்னொரு விஷயமும் இருக்குது இல்ல, என்னன்னாக்கா இப்போ நாங்க ஏன் விட்டு விட்டு பேசுறோம் அப்படின்னா, இப்போ ஃபைட் முடிச்சுட்டு ஜோயல் இல்லைன்னா நிலேஷ் முடிச்சுட்டு ஜோயல் முடிச்சுட்டு ஃபைட் ஏன் நாங்க ஆர்டர் வைஸா போறோம்னா, எங்களுக்குமே ஒருத்தர் பேசுறதை பிரேக் பண்ணி கமாண்டிங்கா பேசணும்னு விருப்பம் தான். லாஸ்ட்ல எடிட் பண்ண போறது நிலேஷ். ஸோ அந்த ஆள் தான் தனியா கஷ்டப்படுறான், எடிட்டிங்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். எப்படின்னா இப்ப நாங்க 4 பேர் வாய்ஸையும் அந்த ஆளு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு எடிட் பண்றப்போ நிறைய இல்லைண்ணா இந்த மாதிரி பண்ண முடியல, வாய்ஸ் கொஞ்சம் இதாகுது. ஸோ அப்படிங்கிறதுனாலே நாங்க எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு டூல்ஸை வச்சுதான் நாங்க இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்க ப்ரோ கிடையாது, பட் இருந்தாலுமே அந்த கண்டென்ட்டை வந்து கரெக்டா டெலிவரி பண்ணுவோம். அதுதான் எடிட் பண்றது ஒரே ஆள் தான், அவருக்கு நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ 1 ஹவர்ல எவ்வளோ ஈஸியா அவருக்கு எடிட்டிங் அந்த பாட்காஸ்ட் முடிகிறப்போ நிலேஷ்க்கு எவ்வளோ ஒர்க் வைக்காம அந்த பாட்காஸ்ட் முடிக்கணும் தான் என்னோட மைண்ட்ல இருக்கும். ப்ராபப்லி எல்லாரோட மைண்ட்லயும் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எடிட்டிங்ல இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இப்போ ஃபைக் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஏன் பேசுறேன்னா, ஃபைக் கிட்ட வந்து நம்ம கமாண்டிங்கா ரிப்ளை பண்ணாம இல்ல, எடிட்டிங் பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. நான் அதை ஓவர்லாப் பண்ணிட்டு பேசிட்டேன்னா எடிட்டிங்ல பெரிய அடி வாங்குது. ஸோ அது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எங்களுக்கு இருக்கு, கன்ஸ்ட்ரெயின்லாம் இருக்கு எங்களுக்கு. ஸோ அதனால சரி ஓகே பேசி முடிக்க நம்ம பேசலாமா, அதனாலே ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேசலாமாப்பா, சரிப்பா எதுவும் பிரச்சனை ஆகாது. ஸோ இதுதான் நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிருக்கனால தான் உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன் நிலேஷ். நம்ம ஹியூமர் கொஞ்சம் இன்ஃபியூஸ் பண்ற மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணோம்னா வந்துட்டு அந்த கேப் வந்துட்டு உங்களுக்கு பெருசா தெரியாது. அதான் நான் யோசிக்கிறேன். அதான் நம்ம ஃபியூச்சர்லயே அதான் நம்ம ட்ரை பண்ணணும். ஆக்சுவலி இட்ஸ் வெரி வேலிட் பாயிண்ட். நம்ம ட்ரை பண்ணணும். நிலேஷ், yeah, actually நீங்க when you pick your topic, no, நீங்க டாபிக் டிசைட் பண்ணும்போதே you'll be like will you like more of opposing standpoints இருந்துச்சுன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தானே. லைக் நீங்க when you guys talk, no, it sounds like minded people are talking more than ஒரு விஷயத்தோட மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் கவர் பண்றதை விட லைக் அப்போசிங் வியூஸ் ஜாஸ்தி. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா என் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நிக்கிறேன், அப்படி ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தானே. ஆக்சுவலி ஸ்மிருதி கரெக்ட் தான். லைக் வந்துட்டு இது கூழாங்கல் நடந்திருக்கும். ஆக்சுவலி இட் வாஸ் ஜஸ்ட் மிஸ். ஆக்சுவலி கூழாங்கல் அவங்க 2 பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. ஆக்சுவலி அது நடந்திருக்கும். ஸ்டார் வர்ஷிப் இல்ல, ஐ மீன் சூப்பர் ஹீரோன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஹீரோலாம் இட் வாஸ் மோர் ஆர் லெஸ் அப்படிதான் இருந்துச்சு. இட் வாஸ் என்ன சொல்றது, சில பேருக்கு 4 பேர் தானே பேசணும் அதுல. ப்ரோ 2 பேருக்கு எப்படி ஆப்போசிட் தானே இருந்துச்சு நிறைய விஷயம். லைக் நிறைய பேருக்கு சிலது ஒர்க் ஆச்சு, சில ஒர்க் ஆகல, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த மாதிரி வந்துட்டு கான்ட்ராஸ்டிங் நியூஸ் நீங்க சொல்லுங்க. ஸோ வந்துட்டு இப்போ உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாரும் வந்துட்டு நிறைய சொன்னீங்க. உங்க டைம் ஃபுல்லா லைக் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ லோகேஷ் ப்ரோ, பவித்ரா, ஸ்மிருதி அண்ட் அபி, எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ. அப்புறம் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஃபியூச்சர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி வியூஸ் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க. அண்ட் வசீம் நீங்க சொல்லணுமா? இல்ல ப்ரோ, அதான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. நீங்க உங்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் அண்ட் போத் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்ததுக்கு வந்துட்டு லைக் ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு தேங்க் யூ. லூகேஷ் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ வந்ததுக்கு. பரவாயில்ல, ஐ திங்க் நான் தான் ப்ரோ தேங்க்ஸ் சொல்லி. ஐ திங்க் இது ஒரு
ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. அதனால தேங்க்யூ ஸோ மச். ரெகுலரா பண்ணுவோம். நீங்க வாங்க கண்டிப்பா பாட்காஸ்ட். கண்டிப்பா நீங்க வந்து எப்போனாலும் சொல்லுங்க. நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். ஸோ கண்டிப்பா நான் வரேன் ப்ரோ. ஷூர் ப்ரோ. And Pavitra and Smriti, thank you for coming here. Thank you for having us. Yeah. Thank you, Thank you, Nilesh, thank for you. inviting us. Thank you so much. Thank you, everyone. It was a உங்களோட pleasure. கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. Continue. All the best. Yeah, all the best. Thanks a lot, everybody. Thank you. Thank you. அப்புறம் Thank you. and Abhi, and thank you Abhi. எனக்கு தெரியாது பட் நிலேஷ் ப்ரோ சாபான்னு உங்களுக்கு சொல்றேன். Thank you. Thank you for inviting.